அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் டாட் இன் ஜோதிட ஆராய்ச்சி இணையதளம் வழங்கும் வாழ்வியல் பரிகாரங்கள் நிகழ்ச்சியின் 14ஆம் நாள் வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று 14/12/2024. நண்பர்களே, நம்ம இந்த பரிகாரங்கள் வகுப்புல படிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தேடல்கள் இருக்கும், ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட கவலைகளும், ஒவ்வொருத்தரோட தற்போதைய சூழ்நிலைகளும் பெயின்ஃபுல்லா இருக்கலாம். இல்ல ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கலாம். இல்ல நார்மலா ஒண்ணும் இல்ல. நார்மலா இருக்கு. நான் படிக்கிறேன் அப்படின்ற மாரி இருக்கலாம். அப்ப எனக்கு இப்ப உங்களோட பிரச்சனைகள், உங்களுடைய சூழ்நிலைகள் தெரியாது. இருக்கிற சில பேருக்கு ரொம்ப அ மிக பாரமான மனசா இருக்கலாம். ஏன்டா வாழ்றோம் அப்படின்ற சூழ்நிலை கூட இருக்கலாம். இது எப்படி போகும்? இந்த இந்த சூழ்நிலை கடந்து போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. சில பேருக்கு ஓரளவு மெயின்டெயின் பண்ற மாரி இருக்கலாம். சில பேருக்கு காரணமே இல்லாத ஒரு 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 வருத்தமா இருக்கலாம். சில பேருக்கு வருத்தப்படுறதுக்கான ரீசன் ரொம்ப ஜென்யூனான ரீசனா இருக்கும். சில பேரோட கவலைகள் இதெல்லாம் ஒரு கவலையாடா? அப்படின்னு சொல்ற மாரி கூட இருக்கும். ஆனா அது நமக்கு கவலையா இருக்கும். பார்க்கிறவங்களுக்கு, தூரத்துல இருந்து வெளிய இருந்து பார்க்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கவலையாடா? அப்படின்ற மாரி இருக்கும். அ மத் சிலரோட கவலைகள் ரொம்ப ஜென்யூனா, ஐயோ! பாவம்டா அவன். ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த மாரி தோணும். அப்ப ஒரு விஷயம் மற்றவர்களோட பார்வைக்கும், நம்மளோட பார்வைக்கும் சேர்த்து ஒரே ஃபீலிங்க குடுக்குது. ஒரு விஷயம் நம்மளோட பார்வையில ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்தவங்களோட பார்வையில இதெல்லாம் ஒரு கவலையா? அது உன் கொழுப்பு. நீ அது உன்னோட கண்ட்ரோலபிள் ஐட்டம்ஸ் நீ சரியா பண்ணல. நீ தேவையில்லாம அந்த பிரச்சனைய வச்சுட்டு இருக்கிற அப்படின்ற மாரியான ஒரு சூழ்நிலை. சோ எது எப்படியோ நம்ம இப்ப அந்த அந்த கடினமான சூழ்நிலைய கடந்து போணும். அப்ப எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு என்னது? இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு வார்த்தையில எல்லாமே அடங்கிருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதுவும் கடந்து போகும். அப்ப இதுவும் கடந்து போகும் அப்படின்னா, அது எவ்வளவு நாள் ஆகும்? அ ஹவ் லாங் இட் டேக்? அதுதான் இப்ப அடுத்த கொஸ்டின். இது கடந்து போகும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஹவ் லாங் இட் வில் டேக் அப்படின்றத அத நம்ம 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 டிசைட் பண்ண முடியுமான்னா, ஒரு மனக்கட்டுப்பாடு என்கின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம தொடர்ச்சியா போகும்பொழுது, இதிலிருந்து வெளிய வரணும்னு நம்ம முடிவு பண்ணும் பொழுது, அப்ப நிச்சயமாகவே நம்ம அத கடந்து போறதுக்கான ஒரு விஷயத்துக்குள்ள வந்துருவோம். இப்ப இந்த சோகத்த நம்மளுடைய நம்மளுடைய மனபாரத்த யாராச்சும் பாதி சுமப்பாங்களா? இப்ப நம்ம ஒரு வருத்தத்துல இருக்கிறோம். இப்ப நம்ம ஒரு கடன்ல இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கடன பாதி சுமந்துகிட்டு, நான் பாதி அடைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, அது எவ்வளவு பெரிய ரிலீஃபா இருக்கும். அது மாரி நம்மளுடைய வலிய, நம்மளோட பெயின பாதி சுமந்துக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்ப நம்மளுடைய வலிய, நம்மளுடைய கடன, நம்மளுடைய கவலைய, நம்மளுடைய துக்கத்த பாதி எடுத்துக்கிட்டா, அந்த விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் தாங்க முடியாத வேதனையிலிருந்து ஒரு ரிலீஃப குடுக்கும் இல்லையா? சுமை தாங்கி அப்படின்ற மாரி. அப்ப நம்ம சுமைய சுமந்துட்டு இருக்கிறோம். அந்த சுமைய இன்னொருத்தர் பாதி எடுத்துக்கிட்டா, அப்படின்றது தான் இப்ப நம்ம அடுத்த லெவல்ல யோசிக்கிறது. இந்த பரிகாரங்கள்ல எல்லாத்தையும் நம்மளே செய்ய முடியாது அப்படின்னும் பொழுது, அத இன்னொருத்தரும் சேர்ந்து சுமந்து இழுத்தா எப்படி இருக்கும்? சரி பண்ணா எப்படி இருக்கும்ன்ற ஒரு விஷயம். இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது, அப்ப ஒருத்தரே தான் ஏர்னிங் பெர்சன் அப்படின்னும் பொழுது, அப்ப கணவன் தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப குடும்பத்துல சூழ்நிலைகளுக்கு நெறைய அ பொறுப்பாயிடுச்சு அப்படின்னும் பொழுது, அப்ப மனைவி வேலைக்கு போகலன்னா, மனைவி வேலைக்கு போகலாம்.
அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. அவங்க அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்படின்ற மாரி ஒரு விஷயம் இருந்தா, நெறைய பேர் மனைவிய வேலைக்கு அனுப்புறதுக்கு விடமாட்டாங்க. பசங்க வேலைக்கு போகலாம். பசங்க வேலைக்கு போகாம இருப்பாங்க. அப்ப சில குடும்பத்துல என்ன ஆகும்? ஒரு ஜெனரேஷன் ஒரு பையன் வந்து படிச்சு, அந்த பையன் தலையெடுத்த பிறகு, அந்த பையன் வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலயோ, இல்ல ஒரு பிபிஓலயோ, இல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்ட பிறகு அந்த குடும்பம் மாறிடும். அந்த குடும்பத்தோட வாழ்க்கை தரம் மாறிடும். நம்ம கண்கூடா பார்க்கிறோம்ல. அப்ப ஒரு தலைமுறை வெயிட் பண்ற மாரி இருக்கும். ஒரு ஒரு குடும்பத்தோட சூழ்நிலை, ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை தரம் மாறுறது. ஒரு ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை வந்து படிச்சு, அத வந்து அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போகும். அப்ப எந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தன் ஒரு நல்ல நிரந்தர வேலைக்கு போறானோ, ஒரு பையனோ, பொண்ணோ எந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு, அவன் வந்து ஒரு நிரந்தர வருமானத்தை ஈட்டுறானோ, அந்த நிரந்தர வருமானம் ஈட்டப்படும் பொழுது, அந்த குடும்பத்தோட வாழ்க்கை தரம் உயர்ந்துரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கப்பா, இப்ப நல்லா இருக்கிறாங்க. அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்டஸ்க்குள்ள வருவாங்க. நம்ம கண்ணு முன்னாடி பார்த்திருப்போம். நம்ம குடும்பமே அப்படிதான் இருந்திருக்கும். நம்மளே அது மாரி தான் தாண்டி வந்திருப்போம். அப்ப நம்ம குடும்பத்துல ஒரு 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 நியூக்ளியர் ஃபேமிலியா செட் ஆகும் பொழுது, அது கஷ்டப்படும். அப்புறம் தனியா போயிருப்பாங்க. அப்புறம் அவங்க ஒரு ஒரு 20 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் வரும்போது செட்டில் ஆயிருப்பாங்க. அப்ப பகிர்ந்து கொள்ளுதல். அப்ப நம்மளுடைய குடும்பத்தில இருந்து புதுசா ஒருத்தர் வந்து, நம்மளுடைய சுமையை தாங்கி தூக்கி பிடிக்கிறது. அப்ப பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நம்ம கிட்ட மட்டும் இருக்குதா அப்படின்னா, நம்ம கிட்ட மட்டும் இல்ல அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டோம்னா, அடிஷனலா ஒருத்தர் தேவை. அப்படின்றத உணர்ந்துட்டா, அந்த அடிஷனலா தேவையா இருக்கிற ஆள் வர வரைக்கும் காத்திருக்கலாமான்னா, காத்திருக்கலாம். அதுவரைக்கும் வண்டி ஓடுமான்னா ஓடும். சரியா? சோ, ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு தெரியாது. அ நான் நான் பெர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப பெரிய நோயா இருக்காது. ஆனா அந்த வலி, இப்ப வந்து என்னுடைய தாய் உயிரோட இருந்தப்ப, அவங்க வந்து ரொம்ப சிக்காவே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 10 கடந்த அவங்க ஒரு 10, 15 வருஷம் வந்து ரொம்ப சிக்கா தான் இருந்தாங்க. அப்ப அவங்களால தாங்க முடியாத வலி, சூழ்நிலைகள்லாம் இருக்கும் பொழுது, அ அந்த அந்த பெயினோட ஒரு குவாண்டம் ஆஃப் அளவ வந்து நான் வந்து உணர்ந்திருக்கிறேன். சுமந்திருக்கிறேன். அந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள்ல நமக்கு ஒருத்தர் நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள் அ உடம்பு முடியாம இருக்கும் பொழுது, நம்மளால அந்த நோய சுமக்க முடியாது. ஆனா, அந்த நோய்க்கான வேதனையையோ, அந்த நோய்க்கான பெயினையோ நம்மளால வேற வழியில சுமக்க முடியும். ஹெல்ப் பண்றது. அதுதான் ஒரு உண்மையான நட்பு. அதுதான் ஒரு உண்மையான அன்பு. சரியா? இப்ப நம்ம இந்த பரிகாரங்கள் வகுப்பு எடுக்கிறோம் இல்லையா? இந்த பரிகார வகுப்புகள்ல வந்து நம்ம இந்த கூட்டு பிரார்த்தனை பண்றோம். இந்த மெழுகுவர்த்திய ஏத்தி நம்ம பிரேயர் பண்றோம் இல்லையா? இதோட சக்தி நமக்கு வந்து தெரியாம இருக்கும். அப்ப நீங்க வந்து ஒரு நார்மலா ஒரு சாதாரண எந்த ஒரு பெரிய கஷ்டமும் இல்லாத ஒரு ஒரு நார்மல் லைஃப் உங்களுக்கு போயிட்டு இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு சஃபஸ்டிகேட்டட் லைஃப் கூட போயிட்டு இருக்கலாம். ஆனா இந்த மெழுகுவர்த்தி பிரேயர்ல இணைஞ்சிருக்கிற யாரோ ஒருத்தருக்கு தாங்க முடியாத வேதனை, சொல்ல முடியாத பாரம், மன வருத்தம் இருக்கலாம். இப்ப அவரோட பிரேயருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அப்ப இந்த கூட்டு பிரார்த்தனை என்கின்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, ஒரே விஷயத்த ஒரு 10 பேரோ, நெறைய பேரோ சேர்ந்து தொடர்ச்சியாக வேண்டும் பொழுது, அவருக்கு நீங்க தோள் குடுக்குறீங்க. தெரியாமயே குடுக்குறீங்க. சோ, அப்ப இந்த புரோகிராமோட வெற்றி, இப்ப நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற இந்த பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்களோட வெற்றி அப்டின்னா என்னன்னா, நம்ம இன்னைக்கு 14வது நாள்ல இருக்கிறோம் இல்லையா? அப்ப 14 நாள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து இணைந்த கைகளா பிரேயர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஹவர்ல நம்ம வந்து எல்லாரும் அவங்கவங்களுக்காக தான் பிரேயர் பண்றோமே தவிர, ஆனா அந்த அது ஒரு ஒரு செயினா இருக்கு. அப்ப அந்த மெழுகுவர்த்தி நான் இங்க ஏத்துறேன். நீங்க எங்கேயோ ஒரு ஊர்ல ஏத்துறீங்க. நீங்க எங்கேயோ ஒரு ஊர்ல ஏத்துறீங்கன்னா, அப்ப அந்த தீபங்கள் நீங்கள் ஏற்றுகின்ற அத்தனை தீபங்களும் இன்டர் கனெக்ட் ஆகுது. அது ஒரு செயின ஃபார்ம் பண்ணுது. அந்த செயின் வந்து உங்களுக்கு புரியணும். நீங்க விஷுவலா மேல இருந்து பார்க்கணும். நம்ம ஒரு டாப் ஆங்கிள்ல போயிட்டு இப்ப நீங்க வந்து சில பேர் அமெரிக்கால இருந்து கனெக்ட் ஆகுறீங்க.
சில பேரு சிங்கப்பூர்ல இருந்து கனெக்ட் ஆகுறீங்க. இருக்கிறாங்க. இப்ப இந்த ரூம்லயே, இப்ப இந்த மீட்டிங்லயே ஒருத்தர் வந்து ஒரு ஈஸ்ட் அமெரிக்கால இருந்து ஒருத்தர் கனெக்ட் ஆயிட்டு இருக்கிறார். ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கிறார். ஒருத்தர் மதுரையில இருந்து கனெக்ட் ஆயிருக்காரு. ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்காரு. அப்படின்னும் பொழுது, சென்னையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, பல்வேறு பல்வேறு ஊர்ல இருந்து நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம். அப்ப நம்ம எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த மெழுகுத்திரிகளை ஏத்தி நம்ம பிரேயர் பண்ணும் பொழுது, இது எல்லாமே ஒரு நட்சத்திர கூட்டமா வேலை செய்யும். அப்ப ஒரு நட்சத்திர கூட்டம் நட்சத்திரம்ன்றது நட்சத்திரம் என்பது ஒரு சாதாரணமா நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு புள்ளி மாரி தெரியுதுல்ல. ஆனா நட்சத்திரங்கள் என்பது நெறைய ஸ்டார்ஸ் சேர்ந்து தான் நட்சத்திர கூட்டமா இருக்கு. அததான் நம்ம வந்து இங்க இருந்து பார்க்கும்பொழுது ஒரு நட்சத்திரமா சொல்றோம். அப்ப நம்ம 27 நட்சத்திரங்கள் சொல்லும் பொழுது, அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. இப்ப சூரியன்ன்றது ஒரே நட்சத்திரம். சரியா? ஆனா நம்ம மேல பார்க்கிற அந்த அந்த பிக்ஸ்டு ஸ்டார்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஒரே நட்சத்திரம். நெறைய அமைப்புகள் சேர்ந்து தான் அத உருவாக்குது. நெறைய ஸ்டார்ஸ் சேர்ந்து தான் அந்த நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்து தான் அதுக்கு ஒரு நம்ம பேரு. அப்படி பார்க்கும் பொழுது, நம்ம இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரமா இருக்கோம். சரியா? அப்ப இங்க நீங்க ஒரு மெழுகுவர்த்திய பொருத்தி இங்க பிரேயர் பண்ணும் பொழுது, இன்னொருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து, இன்னொருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து, இன்னொருத்தர் அமெரிக்கால இருந்து பண்ணும் பொழுது, எல்லா விளக்குகளும் அங்கங்க எழும்பும்போது, அது வந்து ஒரு லைன் நான் ஃபார்ம் பண்ணி காமிச்சேன் இல்லையா? அந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு புள்ளி வச்சு, அந்த லைன் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? அப்ப அது மாரி அந்த லைன் டாட் வச்சுட்டு புள்ளி வச்சு கோலம் போடுற மாரி அந்த ஒளிகள் ஒரு நட்சத்திர கூட்டம். அப்ப இந்த செயின் வந்து ஒரு 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 முற்று ஒரு 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 லைன ஃபார்ம் பண்ணிடும். ஒரு காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணும். அப்ப இந்த ஒளி ஒரு காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணிடும் அப்டின்னா, இந்த இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு சக்தி வளையம் உருவாகும். அப்ப இது வந்து நம்மளுடைய எல்லாருடைய பிரச்சனைகளுக்குமான ஒரு தொடர் பிரேயரா போகும்பொழுது, ஒருத்தருடைய சக்தி இன்னொருத்தருக்கு, ஒருத்தருடைய சக்தி இன்னொருத்தருக்கு, ஒருத்தருடைய சக்தி இன்னொருத்தருக்கு கரெக்ட். அப்ப ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது, ஒரு மெழுகுவர்த்தி பக்கத்துல அணைஞ்சிருச்சுன்னா, இந்த மெழுகுவர்த்தி இப்டி போகும்பொழுது பக்கத்துல போனாலே, இதிலிருந்து அது நெருப்பு பத்திக்கும் இல்லையா? அப்ப ஒருத்தருக்கு குறையும் பொழுது கூட இந்த மெழுகுவர்த்தி இன்னொன்ன ஏத்தி விடும். அப்ப சுமை தாங்குதல், சப்போர்ட் பண்றது. அப்ப இந்த கூட்டு பிரார்த்தனை என்கின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ரெமிடி. இப்ப நம்ம இந்த பரிகாரங்கள் வகுப்புல வந்து பிரார்த்தனைகள நம்ம வந்து இன்னைக்கு சிந்திக்கலாம். அதுல அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில சிலதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லாத பொழுது, சில சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. இப்ப கைவிடப்பட்ட நோய்கள் இருக்குது. முத்திப்போன நோய் இருக்குது. இப்ப டாக்டர்ஸ் கைவிட்டாங்க அப்படின்னும் பொழுது, நம்ம என்ன செய்வோம்? ஆனா, அதுக்கான மருந்துகள் எங்கேயோ இருக்க தான் செய்யுது. அதற்கான தீர்வுகள் இருக்க தான் செய்யுது. நம்ம கண் நம்ம 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 கண்ணுக்கு தெரிஞ்சு, நம்மளோட பக்கத்து தெருவுல ஒருத்தர் அதுக்கான எக்ஸ்பெர்ட்டா இருப்பாரு. நமக்கு தெரியவே தெரியாது. அவர போய் பார்த்தாலே அது சரியாகலான்ற மாரி சூழ்நிலை இருக்கும். சரியா? அப்ப இந்த கூட்டு பிரார்த்தனைகள், தனியா பிரார்த்தனைகள் பண்ணாம, கூட்டு பிரார்த்தனைகள் பண்ணும் பொழுது, அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. சரியா? இப்ப கூடுமான வரைக்கும் ஒரு பிரேயர் குரூப்போ, ஒரு கூட்டு பிரார்த்தனையோ, எந்த ஆலயங்கள்ல இருந்தாலும் அந்த கூட்டு பிரார்த்தனைகள் பண்ணும் பொழுது, உங்களுக்கு அதற்கான ரிசல்ட் நிச்சயமாகவே இருக்கு அப்படின்றத நீங்க நம்பணும். அடுத்து இந்த பிரார்த்தனைகள்லயே பல வழிகள் இருக்குல்ல. ஒண்ணு நம்ம தனியா உட்கார்ந்து பிரேயர் பண்றது. நம்ம தனியா உட்கார்ந்து பிரேயர் பண்றது எப்படின்னா, நம்ம வந்து இந்த பிரேயர் பண்ணும்பொழுது எப்போதுமே வந்து கூடுமான வரைக்கும் நம்மளோட ரூம்ல தனியா தான் பிரேயர். கூட்டு பிரார்த்தனை என்பது மொத்தமா உட்கார்ந்து பிரேயர் பண்றது. நம்ம தனியா பிரேயர் பண்ணும்பொழுது, நம்ம வந்து மறைவான இடத்துல உட்கார்ந்து தான் பிரேயர் பண்ணணும். நம்ம பிரேயர் பண்றது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம நார்மலா அந்த மாரி நம்ம அத பார்த்துக்கணும். அதே மாரி நம்ம விரதங்கள், வழிபாடுகள் செய்யும் பொழுது, நம்ம விரதம் இருக்கிறது, நம்ம சாப்பிடாம இருக்கிறது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்மளுடைய முகம் வாட்டமாக இருக்கக்கூடாது. சரியா? அப்ப நம்ம வந்து நான் பிரேயர் இருக்கிறேன் அப்படின்றத சொல்லாம அது இருந்தா, அதுக்கு அதுக்கு சக்தி அதிகம். இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றோம் அப்படின்னா,
அது வெளிய தெரிஞ்சதுன்னா, அதுக்கு இருக்கிற சக்திய விட, சொல்லாத, தெரியாம இருக்கிற, மறைவாக இருக்கிறதுக்கு தான் சக்தி அதிகம். அப்ப இந்த மறைவான ஒரு விஷயத்த நம்ம அந்த மறைபொருள புரிஞ்சுக்கிறது தான் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில இப்ப நம்ம இந்த பரிகாரங்களே சில மறைபொருள்கள தெரிஞ்சுக்கிறது தான். அப்ப அந்த மகாபாரதத்துல காந்தாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த காந்தாரி வந்து ஒரு சாதாரணமான நல்லா எல்லார் மாரியும் கண்ணு தெரிஞ்ச ஒரு லேடி தான். அப்ப தனக்கு திருதராஷ்டிரன் என்கின்ற கண் தெரியாதவர் கணவனாக வந்துட்ட பிறகு, அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய கண்கள துணியால கட்டிக்கிறாங்க. பர்ப்பஸ்ஃபுல்லா அவங்களோட கண்ண கட்டிக்கிறாங்க. அப்ப கண் என்பது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மிக சக்தி வாய்ந்த ஒரு உறுப்பு உடம்புல. கண் என்பது சூரியனுக்கும், சந்திரனுக்கும் ஒப்பானது. கண் வந்து கண் கடவுள் மாரி. கண்ணோட பார்வைக்கு நம்ம பார்க்கிற பார்வையிலேயே ஒருத்தர வந்து குணப்படுத்த முடியும். நம்மளுடைய பார்வை வந்து கடவுளோட பார்வை மாரி தான். மனுஷனோட பார்வை. அப்ப இந்த பார்வை என்பது ஒளியின் அம்சம். பார்வை இந்த கண்ணுன்றது வந்து ஒளியோட ஒரு அம்சம். சரியா? அப்ப அந்த பார்வை அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, அப்ப அந்த பார்வையோட சக்தி அவங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த மகாபாரதத்தோட கிளைமாக்ஸ்ல வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து போர்ல வந்து வெற்றி பெறுவதற்காக, அந்த கண் கட்ட அவுத்து அவங்க வந்து அவங்க அதுவரை சேர்த்து வைத்த அதாவது அவங்க வாலிப வயசு வரைக்கும் கண்ணு தெரியுது அவங்களுக்கு. பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கண்ண கட்டிக்கிறாங்க. அப்ப அந்த கண்ண கட்டிக்கிறதுன்றது என்னது? அவங்க அந்த பார்வைய வந்து அவங்க அந்த அந்த பொருளோட சக்திய யூஸ் அப்ப அந்த கண்ணு பார்க்கிறது தான் அதோட வேல. அந்த எனர்ஜிய அவங்க யூஸ் பண்ணல. அப்ப அத யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால, அந்த எனர்ஜி சேர்ந்துகிட்டே இருக்கு. இந்த கண்ண யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால, அந்த எனர்ஜி சேர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த கண்ணோட எனர்ஜி சேர்ந்துகிட்டே இருக்கும் பொழுது, அவங்க அந்த ஒரு எக்ஸ்டெண்ட்ல ஒரு துரியோதனன் சண்டைக்கு போகும்போது எத்தன வருஷம் இருக்கும்? அப்ராக்ஸிமேட்டா ஒரு 50 வயசுல சண்டை நடந்திருக்குமா? அவங்க பொறந்து. ஏன்னா எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி, அவங்களுக்கு குழந்தை பொறந்து, அவங்க பொறந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமையில தான் அந்த மகாபாரத யுத்தம் நடக்குது. அந்த கதை வந்து சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்குதுல்ல. அப்ப சற்றேறக்குறைய ஒரு 50, 60 வருஷமா அவங்க கண்ண கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வைக்கும்பொழுது, 50 வருஷமோ, 60 வருஷமோ எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. அப்ப 60 வருஷம் அவங்க கண்ண கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 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 அத்தன வருஷம் அவங்க சேர்த்து வச்ச சக்திய, அவங்க அந்த கண்ண தொறக்குற அந்த செகண்ட்ல அவங்களோட பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்பொழுது, அந்த சக்தி அந்த உடம்பு வந்து உயிர் பெறுது. ஆல்ரெடி துரியோதனன் வலுவான ஒரு மனிதன். அப்ப அது உயிர் பெறுது. அப்படி உயிர் பெறும் பொழுது, அந்த இடத்துல என்ன நடக்குது? கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, அம்மாவையே பார்க்க போறதா இருந்தாலும், நீ வந்து இடையில வந்து ஒரு ஒரு வாழை இலைய கட்டிக்கோ. ஒரு ஒரு அத அந்த அது வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டார்ல. தொடைய. ஏன்னா, அந்த இடத்துல ஒரு லூப் ஹோல் வச்சா தான், அந்த இடத்துல ஒரு பக் வச்சா தான், அவன கொல்ல முடியும் அப்படின்றதுனால, அவருக்கு எல்லாமே தெரியறதுனால பண்றாரு. அப்ப அவரு மட்டும் நிர்வாணமாக போய் நின்றுருந்தாருன்னா, அந்த இடையில அந்த கச்சைய கட்டாம இருந்திருந்தான்னா, அந்த காந்தாரியோட சக்தி முழுவதுமாக உடம்புல போயிருக்கும். அப்போ ஒரு சின்ன போர்ஷன அவரு மறைக்கிற ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவ்வளோ பெரிய சக்தி. அந்த கண் பார்வைன்றது ஒரு அவ்வளோ பெரிய சக்தி உடம்புல போகும்பொழுது, ஒரு சாதாரண துணி தான் அது. துணியோ, இலையோ, எதையோ அவரு கட்டிட்டு போறாரு. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட போர்ஷனுக்கு அது போல, அது மறைச்சிருச்சு அப்படின்ற ஒரு லாஜிக்க நம்ம அங்க பார்க்கும் பொழுது, இப்ப அங்கேயும் மறைவு ஸ்தானம் தான் வேலை செய்யுது. அப்ப இங்கேருந்து ஒரு ஒரு இங்கிருந்து ஒரு மறைந்திருக்கிற ஒரு பொருள ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அத ரிசீவ் பண்ற இடத்துல ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, அப்ப இந்த இடத்துல இருந்து போற ஒளி அந்த இடத்துல மறையுதுல்ல. அப்ப இந்த மறையிறது அப்படின்றது ராகு. அப்ப அந்த துரியோதனன் மறைக்கிறார்ல, எங்க ஒரு விஷயத்த மறைக்கிறோமோ அது ராகு. எந்த ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்குதோ அது வந்து சூரியன். அப்படின்னும் பொழுது ஒளி. அப்ப ராகு என்பது இருள். சூரியன் வரும்பொழுது இருள் போயிடும்ன்ற கான்செப்ட். அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த இடத்துல அவரு வந்து ஃபைனலா சண்டைக்கு போம்போது உடம்புல எங்க அடிச்சாலும் அவருக்கு ஒண்ணுமே ஆகல. உடம்பு வஜ்ரம் ஆயிடுது. ஆனா ஃபைனலா வந்து துரியோதனன வந்து அந்த தொடையில அடிச்சு தான் அவரு கொல்றாரு பீமன். அதுவும் கிருஷ்ணர் சொல்லி தான் சொல்றாரு.
அப்ப இந்த சக்தி சேகரித்து வைக்கப்படும் பொழுது, அது மல்டிப்ளை வேற ஆகும். சக்தி சேகரித்து வைக்கும் பொழுது, அந்த சக்தி வட்டி குட்டி போடும். இப்ப அத நீங்க ஒரு பணத்தோட வடிவத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பணத்த வாங்கிட்டு வந்து, அத நீங்க பீரோலயே வச்சீங்கன்னா, அது பீரோலயே தான் இருக்கும். ஆனா, அந்த பணத்த வாங்கி நீங்க பேங்க்ல போட்டு வச்சீங்கன்னா, சேவிங்ஸ் பேங்க்ல போட்டு வச்சீங்கன்னா, அதுக்கு ஒரு கம்மியான வட்டி தான் இருக்கும். ஆனா, அது வளரும். அதே பணத்த வந்து நீங்க ஒரு தங்கத்துல வாங்கி வச்சீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா அது வேற அதோட குரோத் இருக்கும். அப்ப முதலீடுகள் பண்றது ஒரு சக்தி. பணம் என்பது ஒரு சக்தி. அந்த சக்தியாகவே வச்சிருக்கிறோமா? அந்த சக்திய வளர வைக்கிறோமா? அந்த சக்திய தேய வைக்கிறோம். அப்ப அத நம்ம கிளியரா புரிஞ்சுக்காம, நம்ம வாழ்க்கையில சக்திய வீணாக்கிக்கிட்டே இருப்போம். அப்படின்றது தான். அப்ப ரொம்ப கான்ஷியஸா, அது பணமாக இருக்கட்டும், நம்மளுடைய நேரமாக இருக்கட்டும், அது அக்குமுலேட் ஆகுதா? அதுல ஒரு குரோத் இருக்குதா? நம்மளுடைய சக்தி சேகரிக்கப்படுது. சேகரிக்கப்பட்ட சக்தி வளருதா? அதுக்கு குறைந்தபட்சம் 2% வளர்ச்சி இருக்குதா? சக்தி அப்ப பணத்த தான் அளவீடா வச்சுக்கிறோம் நம்ம. சரியா? அப்ப நம்ம ஒரு பணத்தை சும்மா வச்சிருக்கிறோமா? அந்த பணத்த முதலீடு செய்றோமா? அந்த பணத்த விரயம் செய்றோமா? அப்ப நம்மளால விரயம் செய்ய தான் முடியுது. நம்மளால முதலீடு செய்ய முடியல அப்படின்ற மாரி வருத்தப்பட்டுக்கிட்டா, நமக்கு முதலீடு செய்வதற்கு என்று ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத தேடி அதுல முதலீடு செஞ்சா நமக்கு அது வளரும். மத்த எல்லாருக்கும் ஒத்து வர ஆப்ஷன் நமக்கு ஒத்து வராம இருக்கும். அப்ப நம்ம அத தேடி போணும். அப்ப ஒரு சக்திய நம்ம சேகரிச்சு வைக்கணும். அந்த சேகரிச்சு வைக்கிறது அந்த மறைவு ஸ்தானங்களான 8ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடம் நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அந்த மோட்சத்திரி. அப்ப இந்த 8ஆம் இடத்துல நம்ம அந்த சேர்த்து வைக்கிற அந்த விஷயங்கள், அந்த மறைபொருள் நமக்கு வந்து தேவைப்படும் பொழுது எடுத்து யூஸ் பண்ணணும். அப்ப ஒரு சக்தியே நம்ம இழந்திருக்கோம். நம்ம ஒரு பிரச்சனைய சந்திக்கிறோம்னா, அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கான சக்தி நம்மகிட்ட இல்ல இப்ப. அத 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 போக்குறதுக்கான குடுக்குறதுக்கு ஒரு விலை இல்ல நம்மகிட்ட. ஏன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு விலை குடுக்கணும்ல. அந்த விலை பணமாக இருக்கலாம். அந்த விலை உயிராகவே இருக்கலாம். ஒரு உயிர குடுத்து இன்னொரு உயிர காப்பாத்து. அப்ப இந்த சாக்ரிஃபைசிங் கோட் மாரி நம்ம வந்து என்ன விலை குடுக்குறோம்? அதுலருந்து வெளிய கொண்டு வர்றது. பிளட் மனி மாரி. இப்ப வந்து பிளட் மனினா ஒருத்தன் வந்து அவன் யூரோ அது அரேப் கண்ட்ரில ஒருத்தன கொன்னுட்டான். அவனோட ஆக்ஷனால ஒருத்தன் செத்துட்டான்னா, அவனுக்கு தூக்கு தண்டனை குடுத்துருவாங்க. அத கல்லால அடிச்சு கொண்டு வரணுமோ, கழுத்த வெட்டி கொண்டு வரணுமோ குடுத்துர்றாங்க. அப்ப அவன காப்பாத்தணும்னா, அவனால் பாதிக்கப்பட்ட அவன் யார கொன்னானோ, அவனுடைய தந்தையோ, தாயோ, மனைவியோ, அவன நான் மன்னிச்சர்றேன் அப்படின்னு அவன மன்னிச்சா, அந்த உயிருக்கு ஏத்த மாரி அவங்க ஒரு காசு கேட்டா, அந்த காச இவன் குடுத்துட்டான்னா, அத மன்னிக்கிற ஒரு சட்டம் வந்து அரபு நாடுகள்ல இருக்கு. அப்ப என்ன விலை? இவனோட உயிருக்கு உயிர் தான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அதுதான் வந்து அரேபிய சட்டம் இல்லையா? அப்ப கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஒருத்தன் கண்ண எடுத்துட்டான்னா, அவன் கண்ண புடுங்கிடு. பல்ல உடைச்சுட்டான்னா, பல்ல புடுங்கிடு அப்படின்ற ஒரு சட்டம். அப்ப அது அது சரியான சட்டமானா, சரியான சட்டம் தான். அதுதான் உலகத்தோட நியதி. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு தான் உலகத்தின் நியதி. அப்ப நம்ம நம்ம என்ன செஞ்சுட்டோமோ, அதுக்கு ஏத்த ஈடா அதால அதால பாதிக்கப்பட்டவன் ஒண்ணு அவன மன்னிக்கணும். இல்லன்னா அவனுக்கு அந்த காம்பன்சேஷன குடுக்கணும். இவ்வளோதான் ரூல்ஸே பரிகாரங்கள்ல. அப்ப தண்டனை கிடைக்குது. தண்டனையிலிருந்து வெளிய வரணும் அப்டின்னா, அந்த உங்களால் பாதிக்கப்பட்டவன் மன்னிச்சு விட்டுறணும். போடா முழுசா மன்னிச்சு விட்டுறணும். அப்ப அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒருத்தன மன்னிச்சு விடுறது, ஒரு விஷயத்த வாங்காம, அதற்கான ஈட வாங்காம ஒரு தியாகத்த பண்றது. அப்ப மன்னிப்பு என்கின்ற ஒரு விஷயம் எவ்வளோ பெருசுனா, அது உங்களோட சக்திய வந்து உங்க பேட்டரியில வந்து ஒரு பெரிய லெவல் சக்திய சேர்த்து வைக்கிற மாரி. அது வந்து நீங்கள் முக்தி அடைவதற்கு நீங்கள் மன்னிக்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பயன்படும். அப்ப உங்களுக்கு ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்க. நீங்க கில்
உங்களோட செயலால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க போய் மன்னிப்பு கேட்கிறீங்க. அந்த பாதிக்கப்பட்டவன் உங்கள மன்னிச்சு போடா அப்படின்னு விட்டுட்டான்னா, அவன் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னா, அவனோட கணக்குல வந்து ஒரு மிகப்பெரிய வைப்பு தொகை வைக்கப்பட்ட மாரி வந்து. ஆனா அப்படி அப்படி மனித மனம் வந்து ஒத்துக்காது. அப்ப மனித மனம் ஒத்துக்காது அப்படின்னும் பொழுது, அவன் சாகணும். என் பையன கொன்னுட்டான், அவன் சாகணும்னா அது தப்பு கிடையாது. அத வந்து பிரபஞ்சம் வந்து தப்புன்னு சொல்லாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒரு நார்மலான ஒரு மனுஷனா தான் வாழ்றீங்க. அப்ப நீங்க ஒரு அப்ப நீங்க எலிவேட் ஆகல. அடுத்த லெவலுக்கு எலிவேட் ஆகல. நீங்க ஒரு சாதாரண மனிதனாகவே வாழ்றீங்க. நீங்க புனிதனா மாறல. நான் புனிதன்லாம் ஆக வேணாம். நான் மனுஷனாவே இருந்துக்கிறேன் அப்டின்னா, இட் இஸ் வெல் அண்ட் குட். அதுல தப்பு கிடையாது. ஆனா, அந்த மன்னிப்பது என்கின்றது நம்மளுடைய 8ஆம் இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்த கொண்டு வந்து அப்ப டே டு டே லைஃப்ல நம்ம நம்ம வந்து நம்ம வந்து மத்தவங்களோட நினைவுகள சுமந்துட்டு இருக்கும் பொழுது, அவர்களுடைய செயல் நம்மளை பாதிச்சு இருக்குதுன்னா, அந்த செயல்களை மன்னிப்பது, அந்த செயல்களை மறப்பது, பரிகாரங்கள்ல ரொம்ப எளிமையான பரிகாரம். அப்ப உங்களுக்கு கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிற பல விஷயங்கள் உங்கள் நினைவுகளின் தொல்லையால் தான் இருக்கும். அப்ப அந்த நினைவுகளின் தொல்லை வந்து உங்கள வந்து அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு முன்னாடி நடந்த ஒரு செயலால், மற்றவர்கள் உங்களுக்கு செய்த ஒரு செயலால், நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த ஒரு செயலால். ஏதோ ஒரு செயல் நடந்திருக்கிறோம். அந்த செயலால் உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, அல்லது மற்றவர்கள் செய்த நி நி நிகழ்ச்சியால் உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு வருத்தம், கோபம் மத்தவங்க மேல. அப்ப உங்க மனசுல இருக்கிறது 2 விஷயமா தான் கேட்டகரைஸ் பண்ண முடியும். உங்கள் மேலேயே உங்களுக்கு கோபம். உங்கள் மீதே உங்களையே நீங்க மன்னிக்காம இருக்கிறது. மத்தவங்கள மன்னிக்காம இருக்கிறது. உங்களுடைய செயல்களில் வருத்தம் அடைந்து கொண்டே இருப்பது, மற்றவர்களுடைய செயல்களில் வருத்தம் அடைந்து கொண்டே இருப்பது. உங்களுடைய செயல்களை மறக்காமல் இருப்பது, மற்றவர்களுடைய செயலை மறக்காமல் இருப்பது. கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்ப உங்கள் மீது உங்களுக்கு வருத்தம், உங்கள் மீது உங்களுக்கு கோபம், உங்களுடைய செயல் மீது உங்களுக்கே வருத்தம். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? அப்ப நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அத செஞ்சிருக்க கூடாது. இப்ப உங்களுக்கு நீங்களே வருத்தப்படுறது, உங்களுக்கு நீங்களே காழ்ப்புணர்ச்சி கொள்றது, உங்களுக்கு நீங்களே அந்த ஒரு வேதனையோடு இருக்கிறது. அப்ப அத மறக்கணும். அப்ப மறக்கிறது என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரம். மறதி என்கின்ற ஒரு வரம் இல்லன்னா, மனுஷனால வாழவே முடியாது. அந்த மறதி தான் மன்னிக்கிறதுக்கான மெயின் டூலே. அப்ப நம்ம நம்மளை காயப்படுத்துகிற, நம்மளை பாதிக்கின்ற, நம்மளுக்கு தேவையே இல்லாத நடந்து முடிந்த ஒரு நிகழ்வுகளை மறந்து விடுவது. மன்னிக்கலன்னா கூட பரவால்ல. அது காலப்போக்குல மன்னிச்சுருவோம். அத மறந்துர்றது, அத மறக்க முயற்சி செய்யறது ரொம்ப நல்லது. ஆனா, அத வந்து நம்மளுடைய மனசு வந்து அவ்வளவு சாதாரணமா மறக்கல அப்டின்னா, அதுக்கு தேவையான முயற்சிகளான அந்த தியானம், பிரார்த்தனை, அ ஆலய வழிபாடு இப்படிலாம் செய்யறது தான் நல்லது. அப்ப அப்ப மன்னிக்கிறதுக்கு தேவையான ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டோம்னா, அந்த சூழ்நிலைய விட்டு விலகுறது. அந்த 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 நபரோட கான்டாக்ட்ல இருந்து விலகுறது. அவங்களோட பார்வையில நீங்க போறதோ, உங்களோட பார்வையில அவங்க போறதோ, அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன கட் பண்ணிட்டு, நீங்க வேற ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறது நல்லது. அப்ப இந்த பரிகாரங்களின் மொத்த தாத்பரியத்துல பாதி விஷயம், நம்ம ஒரு விஷயத்த மறந்தர்றதுலயே இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த மன்னிக்கிறதுலயே இருக்கு. அப்ப அந்த லோடு எல்லாமே நம்மளுடைய கவலைகளின் மொத்த லோடும் அந்த மனசுல தூக்கி கொண்டு வந்து வைக்கிறதுல தான் இருக்கு. சரியா? அப்ப அந்த மனசு என்றது என்னதுன்னா, 4, 5ஓட சம்பந்தப்பட்ட விஷயம். உங்க ராசிக்கு 4ஆம் வீடு, ராசிக்கு 5ஆம் வீடோட சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப உங்க ராசியிலிருந்து 4ஆம் வீடு, உங்க ராசியிலிருந்து 5ஆம் வீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த இடத்த தூய்மைப்படுத்துற பணிய செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த இடத்த கிளென்சிங் பண்ற பணிய செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த மறக்கிறதும், மன்னிக்கிறதும் நடக்கும். அப்ப அண்ணாதுரை சொன்னா மாரி, "மறப்போம், மன்னிப்போம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு."
இந்த தத்துவங்கள்லாம் சொன்னது ரொம்ப கேஷுவலா சொன்ன மாரி இருக்கும். ஆனா அண்ணாதுரை வந்து ஒரு கேதுவோட அம்சம். மறைந்த முதலமைச்சர் அண்ணாதுரை என்பவர் கேதுவோட அம்சம். ஏன்னா, அவர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு ரெவல்யூஷன் பண்ணி, அவர் கொண்டு வந்த அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குது. கரெக்ட்டா? அப்ப ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் எமர்ஜ் ஆகும் பொழுது, அவங்க ஒரு கேதுவோட தத்துவத்துல மாறி இருப்பாங்க. அப்ப அந்த கேது என்பது மறத்தலையும், மன்னித்தலையும் இண்டிகேட் பண்ற ஒரு விஷயம். ஒருத்தன மறக்க சொல்றது. மறப்போம், மன்னிப்போம்ன்னு ஒருத்தன் சொல்றான்னா, அவன் கேதுவோட இண்டிகேஷன்ல இருக்கான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு சொன்னான்னா, அவன் ராகுவோட இண்டிகேஷன்ல இருக்கான். சரியா? அப்ப அது தப்பா இல்லன்னா, அது தப்பு கிடையாது. இது சரியானா, இது சரியும் கிடையாது. எதை எடுக்கிறோம்? எது சாலச் சிறந்தது? எது நமக்கு கெயின்? நம்ம எந்த சைடுல சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, இம்மையில் பலன் தர்றது ராகு. மறுமையில் பலன் தர்றது கேது. அப்ப இரவா நிலை அடையணும். இரவா நிலையை அடையணும் அப்படின்னா ராகு. இறந்துட்டு முக்தி பெறணும்னா கேது. அப்ப நம்ம வந்து பல்வேறு ஜென்மங்கள் எடுத்து பூமியில வாழ்ந்துகிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம்னா தப்பு கிடையாது. பிறவியே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் தப்பு கிடையாது. இங்க எல்லாத்துக்குமே ஆப்ஷன் வந்து ஓப்பனா தான் இருக்கு. அப்ப இந்த பிறவியில நான் ஒரு விஷயத்த அடைய முடியலன்னா கூட, அடுத்த பிறவியில அடையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தப்பு கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு பிறப்பு குடுக்கும். ஆனா, டிக்கெட் கிடைக்குமா? அப்படின்னா, அந்த மாரி ஒண்ணு யோசிக்கணும். முன்னாடியெல்லாம் எத்தன குழந்தைகள வேணாலும் பெத்துப்பாங்க. இப்ப நான்லாம் 10வது குழந்தை. இப்ப நான் வந்து பொறக்கல. நான் வந்து மேல வந்து ஒரு ஆன்மாவா இருக்கிறேன். அப்படின்னா, எனக்கு தாய் தந்தைக்கு 9 குழந்தைங்க பொறந்து, ஒரு 10வதா ஒரு குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு அந்த தாய்க்கும், தந்தைக்கும் ஒரு மனநெலைமை இருந்துச்சு. அப்ப எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. நான் வந்து எங்கேயோ இருந்து அந்த தாயோட கருவறையில வந்து நான் பொறந்துட்டேன். இப்ப என்ன மாரி ஒரு சோல் 10வதா பொறக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணி தான் பொறக்கணும். எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். புரியறதுக்காக சொல்றேன். எனக்கு வாய்ப்பு எனக்கு முன்னாடி ஒரு 9 பேரு போயிட்ட பிறகு 10வதா தான் நான் வந்து கியூல இருக்கிறேன். நான் 10வதா தான் நான் போணும் அப்படின்னு ஒரு கியூல இருக்கிறேன்னா, அப்ப இன்னைக்கு எத்தன பேர் 10வது குழந்தைய பெத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க? ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கே பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இன்னையோட கால சூழம் வந்து மக்களை மலடாக்கி விட்டது. இந்த இந்த சமூகம் பல மருந்துகள கொடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிட் மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நெறைய பேர் வந்து மலட்டுத்தன்மைய நோக்கி போயிட்டு இருக்கிற மாரிலாம் எனக்கு தெரிய வருது. அப்ப நம்ம வந்து ஒரு 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 செயற்கைத்தனமான மலட்டுத்தன்மையை, செயற்கைத்தன்மையான இந்த இந்த உலகத்தின் ரீபுரொடக்ஷன் ப்ராசஸ் உலகத்தோட அடிப்படை நோக்கமே ரீபுரொடக்ஷன் தான். இந்த உலகத்துல உயிரினம் இருக்கிறதுக்கு ரீசன் வேற எந்த பிளானட்லயும் உயிரினங்கள் இல்ல. பூமியில மட்டும் தான் உயிரினம் இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம சுத்தி எங்கேயுமே உயிரினம் இல்ல. பூமியில மட்டும் தான் உயிரினம் இருக்குதுன்னா, பூமியோட நோக்கம் ரீபுரொடக்ஷன் மட்டும் தான். அந்த ரீபுரொடக்ஷன் ப்ராசஸையே கட் பண்ற வேலைய நம்மளே செஞ்சுட்டு இருக்கோம். மனிதர்களே. அப்ப நீங்க திருப்பி பொறந்து வரணும்னா, உங்களுக்கு அங்க பிறப்பதற்கான வாய்ப்புகளை அந்த தாய், தந்தை உருவாக்குற சூழ்நிலை இருக்குதா? அப்ப நீங்க எவ்வளவு பெரிய கியூல இருப்பீங்கன்னு பாத்துக்கோங்க. அப்ப கியூ பெருசா இருக்கும். திருப்பி பொறந்து, திருப்பி உங்களுக்கு ஒரு உயிர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்ப எல்லாருமே 1 குழந்தை, 2 குழந்தை நிறுத்திக்கிட்டீங்க. அப்ப அந்த காலம் மாரி ஒரு ஒரு குடும்பத்துல 5 குழந்தைலாம் சாதாரணமா இருந்துச்சு இல்லையா? ஒரு 5 குழந்தை ஒரு அப்பா, அம்மாவுக்கு 5 குழந்தை இருக்கும். அவங்க கல்யாணம் ஆகி ஒரு 50 வருஷம் தாம்பத்தியம் பண்றாங்க அப்படின்னா, 20 வயசுல இருந்து 25 வயசுல கல்யாணம் பண்ணா கூட ஒரு 4 குழந்தையாச்சும் பெத்திருப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நிறுத்திட்டோமே! அப்ப என்ன நடக்குது? நமக்கு இறந்து நாம் திருப்பி பிறப்பதற்கான வாய்ப்புகள, நம்ம சந்ததியிலேயே பிறப்பதற்கான வாய்ப்புகள நம்மளே குறைச்சுக்கணும். இப்ப நீங்க பொறக்குறீங்க. நீங்க திருப்பி பொறக்கணும்னா, நீங்க என்ன ஆசைப்படுவீங்க? உங்க பரம்பரையிலேயே பொறக்கணும்னு தானே ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு ஒரு ஹெரிடேஜ் இருக்கு. நீங்க சில ஆசைகளோட சாவுறீங்க அப்படின்னா, திருப்பி நீங்க உங்க பரம்பரையிலேயே பொறந்தா தான், அந்த அந்த ஜெனடிக்ல வந்து திருப்பி நீங்க விட்ட இடத்த கன்டின்யூ பண்ண முடியுங்க. இப்ப நீங்க பொறக்குறீங்க. இப்ப செத்துட்டு நீங்க போய் சைனால பொறக்குறீங்க. செத்துட்டு போய் நீங்க ஆப்பிரிக்கால பொறக்குறீங்கன்னா, அதனால என்ன யூஸ்? யூஸ் இல்லல்ல.
அப்ப உங்களுடைய தேவைகள் ஒரு செயின்ல இருக்கு. நீங்க ஒரு பாரம்பரியமா ஒரு அரச பரம்பரை மாரி தான் உங்களோட அரச பரம்பரை. நீங்க ராஜ்யத்துல இல்லையே தவிர, ஆனா உங்களுக்குன்னு ஒரு ஜெனடிக் ஆர்டர் இருக்குல்ல. ஒரு பரம்பரை இருக்குல்ல. 7 தலைமுறையோ, 10 தலைமுறையோ, 20 தலைமுறையோ. அது இன்னைக்கு தொட்டா அந்த ஜீன் 20 தலைமுறை, 100 தலைமுறைக்கு வரைக்கும் கூட எடுக்கலாம். உங்களுடைய உங்களுடைய மூதாதையர் லிஸ்ட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா, 2000 வருஷம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய மூதாதையர் யாருன்ற வரைக்கும் எடுத்துட்டு போலாம். குறைஞ்சபட்சம் 7 தலைமுறைய சாலிடா மேப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. 7 தலைமுறைய மேப் பண்ணா என்னது? 700 வருஷம். அப்ராக்ஸிமேட்டா 1000 வருஷத்துக்கிட்ட வந்துரும். அப்ப நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க ராஜராஜ சோழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தானா, நீங்க சோழனாகவோ, பாண்டியனாகவோ, சேரனாகவோ, இல்ல ஏதாச்சும் ஒரு குறுநில மன்னரின் வாரிசாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கும். நீங்களே ஒரு ஆண்ட பரம்பரையா இருக்கும். அப்ப ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து அந்த பரம்பரை வந்து டைல்யூட் ஆயி போயிருந்திருக்கு. சோ ஏன் இத சொல்றேன்னா, இந்த இறந்து மறுபடியும் பிறப்பதற்கான வாய்ப்புகள, நம்ம தலைமுறையில நம்மளே பிறப்பதற்கான வாய்ப்புகள நம்ம குறைச்சுக்கிட்டு வரோம். அப்ப அந்த வாய்ப்பு வரதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கணும் மேல. திருப்பி. அப்ப அவ்ளோ கஷ்டம் தேவையா? அப்ப உடம்பு இருக்கும்போதே இந்த கஷ்டம் இவ்ளோ இருக்கும் பொழுது, உடம்பு இல்லாம அந்த ஆத்துமா வேற ஒரு இடத்துல எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கும்? அப்ப ஒரு உயிர் ஒரு உடம்பு எடுக்கணும். அப்ப அந்த உடம்பு எடுத்து நம்ம வாழ்ற வாழ்க்கை எவ்வளோ ஒரு பிரீஷியஸ் வாழ்க்கை. அப்ப நான் ஏன் இத ரொம்ப சொல்றேன்னா, கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பிறப்பு உடம்பு கிடைக்காம நம்ம ஒரு வெயிட்டிங் ஜோன்ல இருந்தோம்னா, அது நரக வேதனை. இந்த உயிரை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டில்ல அடைச்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு. உங்க உயிர ஒருத்தன் எடுத்து யாரோ ஒருத்தர் சக்தி வாய்ந்த ஒருத்தர் கேப்சர் பண்ணி, ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஒரு குடுவையில போட்டு வச்சுட்டாருன்னா, அந்த அந்த மந்திர விளக்க தேய்க்கும்போது, அந்த ஒரு பூதத்தையே கொண்டு வந்து ஒரு விளக்குல அடைச்சு வச்சா 1000 வருஷம், 10,000 வருஷம் இருந்தேன் அப்படின் பொழுது, அந்த ஒரு விடுதலை. எப்ப அந்த மூடிய தொறந்து விடும்? எப்ப அந்த மூடிய தொறந்து விடும்? அப்ப ஒரு முனிவர்கள் வந்து ஒருத்தன சாபமாக்கி, கல்லாக்குறா மாரி, ஒரு நாய் ஆக்குறா மாரி, குரங்கு ஆக்குறா மாரி வரும்பொழுது, அப்போ ஒரு அவதார புருஷர் வந்து தொடும்பொழுது தான் அவங்க சாப விமோசனம் படுறாங்க. அப்ப ராமர் நடந்து போகும்பொழுது, அவர் நெறைய பேர சாப விமோசனம் குடுத்துக்கிட்டே போறார். அப்ப ராமாயணத்துல ராமன் நாட்ட விட்டு காட்டுக்கு ஏன் போணும்? ராமனோட மனைவிய ராவணன் எதுக்கு கொண்டு போய் வைக்கணும்? அந்த பொண்டாட்டிய தேடி இவன் ஏன் போணும்? அவ்ளோ பெரிய காரணத்துல எல்லாரும் சிந்திக்க மறந்த ஒரு விஷயம் என்னன்னா, ராமன் என்கின்ற ஒரு மனிதன் ஒரு பயணத்தை அயோத்தியிலிருந்து இலங்கைக்கு வர வரைக்கும் வரும்பொழுது, அவன் பாதம் படும் இடமெல்லாம் பாவ நிவர்த்தி அடையணும். அவன் பார்க்கும் மனிதர்கள் எல்லாம் புனிதப்படணுன்ற ஒரு பர்ப்பஸ் தான். ஆனா அந்த பர்ப்பஸுக்கு ராமன் என்கின்ற ஒருத்தன் கவலைய சுமந்துகிட்டு போணும். ராமன் சந்தோஷத்த சுமந்துட்டு போகல. அப்ப புத்தன் என்கின்ற ஒரு மனிதன் அரசனாக இருந்தான். அந்த அரசன் தன்னுடைய ராஜ்யத்தை, மனைவியை விட்டுட்டு ஞானத்த நோக்கி போறான். தவம் இருக்கிறான். அவனுக்கு ஞானம் கிடைக்குது. என்லைட்டன் ஆகுறான். அவன் வந்து சுத்த ஆரம்பிக்கிறான். அவன் போகின்ற இடமெல்லாம் ஞானத்தை பரப்புகிறான். போகின்ற இடமெல்லாம் அவன் பாதம் படும் இடமெல்லாம் பாவ நிவர்த்தி அடைகிறான். இப்ப இயேசு என்கின்ற ஒரு மனிதர் பிறக்கிறார். அவர் போகின்ற இடமெல்லாம் பரிசுத்தமாகிறது. அவர் போகின்ற இடமெல்லாம் சுத்தமாகுது அப்படின்னா, பியூர் ஆகுதுன்னா, அவருடைய உடையை தொட்டாலே சுத்தமாகுது. அவருடைய பார்வை பட்டாலே அவருடைய பார்வை பட்டாலே சுத்தமாகுதுன்னா, இப்ப பாவ விமோசனம் பெறுறதுக்குன்னு ஒருத்தன் வரணும். சரியா? அப்ப உங்கள ஒரு கர்வ்ஸ்ல இருந்து விடுதலை பண்ணுவதற்காக ஒருத்தர் வரணும். அப்படின்னா, அதுவரைக்கும் அந்த பாவம் சரியாகுமானா சரியாகும். அப்ப நம்ம என்னதான் பரிகாரங்கள் பண்ணாலும், சில விஷயங்கள் இந்த பூட்ட தொறக்கிறதுக்கு இந்த சாவி தான் வரணும். அதுவரைக்கும் தொறக்காது அப்படின்னா, அதுவரைக்கும் தொறக்கும். அப்ப அந்த காம்பினேஷன் ஒருத்தர் வரணுமா? ஒன்றுக்கு மேற்பட்டவர் வரணுமா? அப்படின்ற மாரிலாம் இருக்கும். அப்ப சிலதுக்குலாம் டபுள் லாக் போட்டிருக்கும். சிலதெல்லாம் 3 லாக் போட்டிருக்கும். சரியா? என்னோட தந்தை வந்து ஒரு கதை சொல்லியிருந்தார் சின்ன வயசுல. அது அது வந்து எனக்கு கேட்கும்போதே வித்தியாசமா இருந்துச்சு.
அது என்னன்னா, அந்த 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 தலைமுறையில பல தலைமுறைக்கு முன்னாடி அவருக்கு சொல்லப்பட்ட கதை. அப்ப எ அந்த தலைமுறையில வந்து ஒரு பர்மாக்கு போயிட்டாங்களாம். அப்ப போயிட்ட பிறகு இந்த இடத்துல வந்து பாரம்பரியத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு புதையல் இருக்குது. இப்ப இந்த புதையல வந்து எடுக்கணும் அப்டின்னா, அந்த பரம்பரையை சேர்ந்த அந்த பரம்பரைன்னா, அந்த பங்காளிங்க. அண்ணன், தம்பி, அண்ணன், தம்பின்ட்டு 4 தலைமுறை, 5 தலைமுறையில இருக்கும் இல்லையா? அந்த ஜெனடிக் ஆர்டர்ல இருந்த அந்த பரம்பரையை சேர்ந்த 4 ஆண்கள் போயி, அந்த இடத்துல இருக்கிற அந்த புதையல் இருக்கிற அந்த பெட்டிய கை புடிச்சு தூக்குனா தான் அது வெளியவே வருமாம். அந்த மாரி ஒரு பூதம் அதை காவல் காக்குறா மாரி செட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது 3 பேர் ஒத்துக்கொண்டாங்களாம். ஒருத்தர் வந்து ஒத்துக்கல. எனக்கு அந்த புதையல் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களாம். இது உண்மையா பொய்யான்னு தெரியல. எனக்கு சொல்லப்பட்ட கதை. எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். அப்ப அவங்க போய் ட்ரை பண்ணும்போது அந்த பூதம் வந்து அந்த லாக்க தொறக்க விடல. எடுக்கவே முடியல. அப்ப எங்களால அத தொறக்க முடியல. உனக்கு அந்த புதையல் வேணாம்டா. ஆனா நீ நீ வந்து அதுல ஒரு கை வச்சா தான் அந்த புதையலை எடுத்து எங்களாலேயே யூஸ் பண்ண முடியும் பொழுது, அப்புறம் அந்த 4வது நபர் வந்து வைக்கும் பொழுது, அந்த காவல் காத்துக் கொண்டிருந்த பூதம் அத ரிலீஸ் பண்றதுக்கு அனுமதி கொடுக்குது. அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பூதத்தை கட்டுப்படுத்தி, ஒரு 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 லாக்கர மாரி அத ஒரு 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 லாக்கர் மாரி ஒரு பெட்டிய தொறக்கிறதுக்கு கூட, எடுக்கிறதுக்கு கூட கட்டுப்பாடான ஒரு தந்திரங்களை செய்து வைத்திருந்தார்கள் என்பது நமக்கு வரலாறுகள்ல இருந்து தெரியுது. அப்ப நம்ம ஒரு விஷயத்திலிருந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த விஷயத்திலிருந்து வெளிய வர்றதுக்கு நம்மளால முடியணும், இல்ல மத்தவங்களால முடியணும். நம்ம பாவ நிவர்த்தி அடையணும் அப்படின்னா, அப்ப அந்த பாவ நிவர்த்திய குடுக்குறதுக்கு இன்னொருத்தர் வரணும்னா, அந்த ஒருத்தர் யார்? அவர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு தான் வரணும். அப்ப ராமனுடைய வாழ்க்கைய எடுத்தீங்கன்னா, த்ரூ அவுட் த ப்ராசஸ் அவர் நடந்து போகும்பொழுது, அவர் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் மகிழ்ச்சியாக்கிக்கிட்டே போறார். அந்த அந்த ராமன் வந்து அந்த ப்ராசஸ்ல வரும்பொழுது, அதுதான் அந்த ராமாயணத்தோட கதையே. அந்த ஒவ்வொரு காண்டத்திலயும் அவர் நடந்துட்டு வரும்போது, கிளைமாக்ஸ் வரைக்கும் அவர் என்ன பண்றாரு? அவரை சுற்றி இருக்கிறவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறார். ஆனா, அவரோட மனசுல என்ன இருந்துச்சு? ஒரு மெல்லிய கவலை, ஒரு வருத்தம். சரியா? அந்த வருத்தத்தையும் தாண்டி, அவர் தன்னை வந்து தாங்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு அந்த ப்ராசஸ்லயும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே போறார் இல்லையா? அந்த தன்மை தான் குருத்தன்மை. ஒரு குரு தன்மையோ, ஒரு அரசன் தன்மையோ, ஒரு சேனாதிபதி தன்மையோ, ஒரு மேஷமோ, ஒரு சிம்மமோ, ஒரு தனுஷோ, அந்த மற்றவர்களுக்காக வாழும் பொழுது பார்ப்பதற்கு அரசனாக தெரியும். பார்ப்பதற்கு குருவாக தெரியும். பார்ப்பதற்கு படைத்தலைவனாக தெரியும். ஆனால் அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்து மற்றவர்களை காப்பதற்காக பிறந்தவர்கள். ரட்சிப்பதற்காக பிறந்தோம். அப்ப நம்ம லைஃப்ல எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறோம். அட்லீஸ்ட் மத்தவங்களுக்கு துன்பம் தராம இருக்கிறோமா? "வாழ்வு வாழ விடு" அப்படின்ற அந்த கான்செப்ட்க்குள்ள நம்ம வரணும். அப்ப இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்ல பாதி பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் நம்மளுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான். நம்ம அத கஷ்டம்னு நெனைக்காம அத விட்டுட்டோம்னா, அந்த கஷ்டம் போயிடுச்சு. நம்ம வாலண்டியரா எடுத்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்ப அந்த கஷ்டங்களோட மேஜர் போர்ஷன் எங்க இருக்கும்னா, பொசெசிவ்னெஸ்ல இருக்கும். அந்த பொசெசிவ்னெஸ் இல்லாம நம்ம வாழ்க்கைய பற்றற்று வாழ கத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து ஒரு ஒரு என்லைட்மென்ட்ட நோக்கி போற படி அதுதான். அப்ப நம்ம பற்றற்று எப்படி இருக்கிறது அப்படின்னா, இருக்க முடியும். ஒரு குடும்பத்துல இருந்தாலே, நம்ம வந்து நம்மளுடைய மனைவியோ, கணவனையோ நம்ம அதிகமாக நேசிக்கலாம். ஆனா, அந்த நேசிப்பு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய சுயமரியாதை, அவங்களுடைய உரிமை, அவங்களுக்கு என்ன நம்ம உதவி செய்ய முடியும்? அவங்கள எப்படி மேம்படுத்த முடியும்? அப்படின்ற ஒரு அன்கண்டிஷனல் லவ் குடுக்குறதுல தான் இருக்குதே தவிர, அவங்கள நெனச்சு பயந்துகிட்டே இருக்கிறது, அவங்க நம்மள விட்டு போயிடுவாங்கன்னு நெனைக்கிறது, அவங்க மேல கோவப்படுறதுல கிடையாது. அப்போ உங்களுடைய அன்பு எப்படி இருக்கணும்னா, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்க அவங்க கூட இருந்தாலோ, நீங்க அவங்கள விட்டு தூரமா இருந்தாலோ, அந்த அவங்கள நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கவலை வருதுன்னா, அது அன்பா? அப்படின்னா இல்ல. அப்ப ஒரு கணவனையோ, மனைவியோ, காதலியோ நினைக்கும் பொழுது, எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம ஒரு மகிழ்ச்சி வருது அப்படின்னா, அதுதான் அன்பு. அப்ப
அந்த மாரி நம்மள மாத்திக்கணும். இப்ப நம்ம வந்து அவங்க கிட்ட எதையுமே எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது வந்து தானாக நடக்கணும். ஒரு விஷயம் வந்து நம்ம எதிர்பார்த்து, எதிர்பார்த்து, எதிர்பார்த்து நடக்கக்கூடாது. ஒரு விஷயம் வந்து இயல்பாவே இருக்கணும். ஒரு பொண்ணு வந்து உங்கள விரும்பலையோ, இல்ல ஒரு ஆண் வந்து உங்கள விரும்பலன்னா, என்ன லவ் பண்ணு, என்ன லவ் பண்ணு, என்ன லவ் பண்ணுன்னு கேட்கறதுனால எந்த யூசும் கிடையாது. இந்த லவ் இயற்கையாகவே நடந்துச்சுன்னா, அது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கெமிஸ்ட்ரியா இருக்கும். அது ஒரு ஃபோர்ஸபிள் லவ்வா இருக்குது அப்படின்னா, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த வாழ்க்கையில நம்மை நேசித்தவர்கள் ஒரு நேரத்துல நம்மள விட்டு பிரியணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதுக்கு ஒரு மரியாதை குடுக்கிறது தான் நல்லது. நீங்க ரியாக்ட் பண்ணாம இருந்தா, அவங்களே திருப்பி அத மறந்து திருப்பி நார்மலா இருப்பாங்க. அப்ப நமக்கு பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும், நமக்கு நம்முடைய தாய் தந்தையாக இருந்தாலும், நம்முடைய சகோதர சகோதரியாக இருந்தாலும், அவங்களுக்கு நம்ம எதுவுமே செய்யலன்னா கூட, அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு வந்து ரொம்ப பரிசுத்தமானதா இருக்கும். உங்கள் அன்பு கள்ளம், கபடமற்றதா இருக்கணும்ன்ட்டு பைபிள் சொல்லுது. உங்கள் அன்பு வந்து கள்ளம், கபடமற்றதா இருக்கணும். ஒரு குழந்தையின் சிரிப்பு மாரி இருக்கணும். உங்க அன்பு வந்து ஒரு கண்டிஷனலா இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு உயிர், உலகத்தில் பிறந்த ஒரு உயிர் தன்னைத்தானே பார்த்துக் கொள்வதற்காக, சீரமைத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. we need to give dual respect. நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்ற ஒரு போர்வையில, அந்த உயிர டார்ச்சர் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஒரு 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 பெண் குழந்தையையோ, ஒரு ஆண் குழந்தையையோ வளர்த்து கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் அந்த குழந்தை அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க அந்த அந்த ஒரு பெண்ண நீங்க கல்யாணம் பண்ணி குடுத்த அடுத்த செகண்ட் நீங்க தார வார்த்தர்றீங்க. அந்த பெண்ணோட உரிமை மொத்தமும் உங்ககிட்ட இருந்து போயிடுது. அப்ப அந்த தாரை வார்த்து குடுத்துட்ட பிறகு, அந்த பெண் என்ன பண்றா? அந்த கணவனோடு வாழ்ந்தா வெல் அண்ட் குட். ஆனா பல குடும்பத்துல என்ன ஆகுது? அந்த பெண் சுயமாக வாழ ஆரம்பிக்கிறா. அப்ப தனியா டைவர்ஸ்ன்னு போது, இன்னொரு திருமணம் அப்படின்னு போகும்போது, ஒரு பெற்றோரா உங்க மனசு கவலைப்படுது அப்படின்னா, அந்த முடிவ நீங்க வந்து அந்த பொண்ணுக்கு முன்னாடியே குடுத்திருந்தீங்கன்னா, அதோட வாழ்க்கை மாறியிருக்கும். என்ன பண்ணியிருக்கிறாங்க? நெறைய நெறைய காதல் திருமணங்கள் தோல்வியில முடியிறது. நெறைய திருமணங்கள் தோல்வியில முடியிறதுன்னா, இந்த பெற்றோர்கள் தங்களுடைய கருத்தை ஏற்றி, அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல செலுத்தும் பொழுது, எப்படா அந்த அந்த இந்த கட்டிலிருந்து விடுபடுவோம் அப்படின்னு பண்ணும் பொழுது, நீங்க ஒரு திருமணத்தை உங்கள் பெண்ணுக்கோ, பையனுக்கோ பண்ணும் பொழுது, நீங்க வந்து உங்களோட பாண்டேஜ விட்டுர்றீங்க. நீங்க உங்களுடைய கட்டிலிருந்து விடுதலை பட்டு போறாங்க. நீங்க தான் பயங்கரமா கட்டி வச்சிருந்தீங்க. புதுசா வந்த நபரால அந்த ஆப்ஜெக்ட்ட அவ்வளோ ஃபாஸ்ட்டா கட்ட முடியல. ஈஸியா அதுலருந்து வெளிய வந்துரும். அப்ப அது இண்டிபெண்டன்ட் ஆயிடும். அப்ப உங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் உங்க பொண்ணு உங்க கட்டுப்பாட்டுல இருக்குது. கல்யாணம் ஆயிட்ட பிறகு அந்த பையனோட போயிட்ட பிறகு, அந்த பையனோட லைஃப்ல இருந்து இந்த பொண்ணு சீக்கிரமா வெளிய வந்துருது அப்டின்னா, அப்ப அந்த பொண்ணு ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஆயிடுது. அப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கையில திருப்பி ஒரு கல்யாணம் பண்ணிக்குது. அது இண்டிபெண்டன்ட்டா போகுது அப்டின்னா, அது ஒரு சக்தி. பெண் என்கின்றவள் ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜிய நீங்க பூட்டி வைக்க முடியாது. அத வந்து அந்த 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 எனர்ஜி உங்கள அழகா சுத்திட்டு இருக்கணும். அப்ப ஆண் என்கின்றவன் ஒரு மைய புள்ளி. அந்த புள்ளியில ஒரு கயிற புடிச்சுட்டு பெண் என்கின்றவள் சுத்துற சக்தி. ஆண் என்கின்றவன் ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரு மனுஷன். அப்ப நம்ம ஒரு ஃபேன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஃபேன்ல இருக்கிற அந்த கம்பி இருக்குல்ல, அந்த சீலிங் ஃபேன் வந்து மேல புடிச்சுக்கிட்டு நிக்கிற அந்த கம்பி தான் சிவன். அந்த கம்பி சுத்தாது. அந்த கம்பி நிக்கணும். அந்த கம்பி ஆடாம, அந்த கம்பி அந்து விழாம, அவ்ளோ பெரிய அந்த ஃபேன் சுத்துறத தாங்கிக்கிட்டு, அந்த கம்பி நிலையாக நிற்க வேண்டும். அதுதான் சிவத்தோட தன்மை. ஆனா, சக்தி தான் சுத்தும். சரியா? இப்ப இந்த விஷயம் வந்து ஆண்குள்ள இருக்கிற பெண் செய்றானா, பெண்குள்ள இருக்கிற ஆண் செய்றான்றது மேட்டர் கிடையாது. ஒருத்தன் பார்க்கிறதுக்கு பிசிக்கலா ஆணா இருப்பான். ஆனால், அவன் சக்தியின் வடிவமாக இருப்பான். ஒரு பெண் பார்க்கிறதுக்கு பெண்ணா இருப்பா. ஆனா, அவ சிவத்தன்மையில இருப்பா. தன்மை தான் அங்க முக்கியம். நம்ம ஆணோ, பெண்ணோ நம்ம சிவத்தன்மையில இருக்கிறோமா? சக்தியின் தன்மையில இருக்கிறோமா? நம்ம நிலையாக இருந்து மற்றவர்களை சுற்ற வைக்கிறோமா? இல்ல நம்ம சுத்துறோம், மத்தவங்கள புடிச்சிட்டு இருக்கிறோமா? அப்படின்றது. அப்ப ஒரு பெண்ணோ, ஒரு பையனோ உங்களுக்கு பொறந்திருக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு தனியான சக்தி வடிவம். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் உங்களோட கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சக்தி இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது, அந்த சக்தி வந்து தனியாவே இயங்கும். அப்ப நம்ம சாகுற வரைக்கும் நம்ம பசங்கள பாத்துக்க முடியாதுல்ல.
அப்ப நம்ம இந்த பெட்வீன் ஒரு 10 வருஷம் நம்ம அந்த பசங்கள செட்டில் பண்ற வரைக்கும், நம்ம அவங்கள நல்லா செட்டில் பண்ணணும்னு நெனைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா, அப்படி செட்டில் பண்ணணும்னு நெனைக்கிற பொழுது, அவங்களுக்கு நடக்கிற சாதக, பாதக தசாபுத்திகள், அவங்க வாழ்க்கையில சில கஷ்டங்கள தான் அனுபவிச்சு தான் போணும்னு விதி இருக்கும் பொழுது, ஒரு தந்தையாகவோ, தாயாகவோ நம்மளால அத கட்டுப்படுத்த முடியலன்னா, அதற்காக நம்ம வருத்தப்படுறத விட்டுட்டு, நம்ம அந்த கவலைகளை மறந்து, நம்ம ஆக வேண்டிய நம்மளுடைய லைஃப கன்டின்யூ பண்றதுல ஃபோக்கஸ் பண்றது நல்லது. நம்ம கூடுமான வரைக்கும் எது நல்லது, எது சிறந்தது என்கின்ற அட்வைஸ குடுக்குறது, ஒரு லெவலுக்கு டான்ஜிபிளா ஃபோர்ஸ் பண்றது வரைக்கும் போலாம். ஒரு லெவலுக்கு மேல ஒருத்தர உடைக்கக் கூடாது. வளைக்க முயற்சி செய்யலாம். உடைத்து விடக்கூடாது. ஒரு 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 இரும்பு அத வந்து அத டியூன் பண்ணி அத ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? அதை வளைக்கலாம். ஒரு வேணுங்கிற ஷேப்ல மோல்டு பண்ண ட்ரை பண்றதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா, அத உடைச்சிடுறதுக்கான உரிமை நம்மிடம் இல்லை. அப்ப அது இதெல்லாம் தாண்டி நம்ம நம்ம ஒரு மனுஷனா நம்ம வாழ்க்கைய, நம்ம ஆத்துமாவ பாத்துக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம கணவனையோ, மனைவியோ, மகளையோ, மகனையோ, நண்பனையோ, காதலியையோ அல்லது ஏதோ ஒரு பொருள் மீதோ, அல்லது ஏதாவது ஒரு தெய்வத்தின் மீதோ, அளவு கடந்த காதல், அளவு கடந்த மோகம், அளவு கடந்த பற்று வைப்பது, நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமான காரணமா இருக்கு. ஏன்னா, இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே முடிய போறதுதான். அப்படின்னும் பொழுது, நம்ம கவலைய நிறுத்திட்டோம் அப்படின்னாலே, அந்த இடத்துல அந்த பிரச்சனை சரியாகுது. அப்ப எல்லா மறைகளும் சொல்றது என்னதுன்னா, உன்ன கவலைப்படாம இருக்கிறது தான் சொல்லுது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மாயைகளின் தந்திரமும் மனித மனதில் கவலையை விதைப்பதுல தான் இருக்கு. எல்லா மாயைக்கும் இந்த மாயையோட டோட்டல் கண்ட்ரோலே உலகத்துல எப்படி இருக்குதுன்னா, மனுஷனோட மனசுல ஒரு கவலையை விதைப்பதுல தான். அப்ப அது சூட்சமத்த புரிஞ்சுகிட்டு, கவலையை உதறி தள்ளிவிட்டு, எவன் ஒருத்தன் மனச வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிறானோ, காலையில தூங்கி எந்திரிச்சா மனசு அமைதியா இருக்குப்பா. போக போக ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மனசுல ஏறிக்குது அப்படின்னு. யார பத்தியும் கவலை இல்ல. அப்படியே மனசு மிதக்குது ஏகாந்தத்துலன்னா, அதுதான் பிளெஸ்ட் சோல். அப்ப அவன் வந்து உனக்கு எத பத்தியுமே கவலை இல்லையாடா? நீ அப்படின்னா வேண்டாம். அவன் அவன் நல்லா தான் இருக்கிறான் அவன். சரியா? அப்ப நம்ம ஒரு விஷயத்துல பொறுப்பா இருக்கக்கூடாதான்னா, பொறுப்பா இருக்கலாம். வளைக்கலாம், நெளிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா, அது நம்மளுடைய மனதை பாதிக்காத அளவுக்கு நாம செய்ய முடியுதா? அப்ப நம்ம ஒரு டாக்டரோட ஸ்டேட்ல இருந்து எமோஷன்ஸ் இல்லாம அத செய்றோமா? சரியா? அப்ப விருப்பு, வெறுப்பு இல்லாம பாதிக்காம அது அது ஒரு ஒரு கிளியர் ஸ்டேட்ல செய்றோமான்றது தான். அப்ப நம்மளுடைய மனச கவலைப்படாம வச்சுக்கிட்டோம்னா, எல்லா பிரச்சனையும் அதுவா சால்வ் ஆகும். உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அப்ப இந்த வாழ்வியல் பரிகாரத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, கவலைப்படுறதுனால ஒரு மொழம் கூட்ட முடியாது. நம்ம முடிய கூட எண்ணப்பட்டிருக்குதுன்னு ஜீசஸ் சொல்றார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே எண்ணப்பட்டிருக்குது, எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே டாஸ்க்கு கவலைப்படாத. நாளைக்கு கவலைப்படாத, நேத்தைக்கு கவலைப்படாத. இந்த மொமெண்ட்ல வாழு அப்படின்றது தான். அப்ப இந்த மொமெண்ட்ல ஒரு ரம்மியமா ஒரு அந்த அந்த விஷயத்த ஓரம் தள்ளி வச்சுட்டு, நமக்கு என்ன கொடுக்கப்பட்ட கடமையோ, அந்த கடமையை செய்றதுக்கு தான் மனுஷ வாழ்க்கை. அப்ப இந்த கவலைப்படுவதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையிலிருந்து நம்ம தவறிக்கிட்டே இருப்போம். இந்த கவலையினால் நம்ம வந்து நார்மலா செய்ய வேண்டிய வேலைய செய்ய முடியாம புரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும். அப்ப 1000 கவலைகள் இருந்தாலும், 1000 துக்கங்கள் இருந்தாலும், அத தூக்கி அப்படி ஓரமா வச்சுட்டு, நம்ம ஓடணும். சூரியன் உதித்தால் ஒரு மான் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓட வேண்டும். ஒரு புலி தன் பசிக்காக ஓட வேண்டும். புலிக்கு மானை கொன்றால் தான் உணவு. மான் புலியிடமிருந்து தப்பித்தால் தான் வாழ்வு. நீங்க தப்பிக்கிறதுக்கு ஓடுறது சரியா? சாப்பிடுறதுக்கு சரியா? இது மானோட பார்வையில உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடுகிறது. வேகமா ஓடும். புலி வந்து அத சாப்பிட்டா தான் அது உயிர் வாழ முடியும். இல்லன்னா அது செத்துரும். அப்ப 2 பேருக்குமே சாவு இருக்கு. இது செத்தா தான் அது வாழும் அப்படின்னு தான் இந்த ஈகோ சிஸ்டமே இருக்கு. அப்ப அத பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாது.
இன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேனா, இன்னைக்கு நான் அடிச்சிட்டேனா, புலியோட தேடல் இன்னைக்கு அந்த மானை அடிச்சேனா, மானோட தேடல் இன்னைக்கு அந்த புலிகிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேனா. ஆனா இது வந்து டெய்லி தான் நடக்கும். அப்ப உங்களை கொல்வதற்கு ஒருத்தன் தொரத்திக்கிட்டே தான் இருப்பான். உங்கள் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அப்ப நீங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள்ல இருக்கீங்களா? நீங்க உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு மானை கொல்வதற்கான சூழ்நிலை இருக்கிற 2மே பிரபஞ்சம் அனுமதித்திருக்கிறது. 2மே பிரபஞ்சத்தின் பார்வையில தப்பில்ல. இந்த புல்லெல்லாம் என்ன பண்ணும்? புலி, சிங்கம்லாம் ரொம்ப நல்லவன். இந்த மான் எவ்வளவு கெட்டவன் தெரியுமா? ஏன்னா இந்த மான் புல்ல தான் சாப்பிடுது. இப்ப புல் பூண்டுகளின் பார்வையில் மான் கெட்டவன். புலி நல்லவன். அதான் ஏஆராம் டயலாக்ல வந்து ஏஆராம் படத்துல ஒரு டயலாக்ல சொல்லியிருப்பாரு. அந்த வசுந்தரா வந்து போகும்பொழுது, ஒரு ஒரு குழந்தைய வந்து ஓநாய் வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னா, ஓநாய நம்ம கொல்லக்கூடாதுன்னா, அத ஓநாயோட பார்வையில இருந்து பாரு அப்படின்னு. அப்ப இந்த ஈகோ சிஸ்டம் வந்து நம்ம சுற்றி இருக்கிற விஷயம் வந்து உன்னை சாவடிச்சு, உன்னை சாப்பிட்டு கன்சியூம் பண்ணி தான் இது வாழணும்னு இருக்கு. அப்ப நீங்கள் இரையை இரையாக வேண்டிய நேரமும் வரும். நீங்கள் இரையாக வேண்டிய நேரமும் வரும். நீங்கள் இரையாக வேண்டிய நேரமாகவும் அது மாறும். இரை சாப்பிடுறது. இறை இறைவனாகிறது. அந்த இறை என்கின்ற ஒரு வார்த்தையை பாருங்க. நீங்கள் இரையாகிறீர்கள். அப்படின்னா நீங்க இன்னொருத்தனுக்கு சாப்பாடாகிறீங்க. நீங்க இன்னொருத்தனுக்கு சாப்பாடாகும் பொழுது நீங்கள் இரையாகிறீர்கள். நீங்கள் இறைவனாகிறீர்கள். சரியா? அப்ப எவ்வளவு அழகான தமிழ் வார்த்தைகள் பாருங்க. இறை. அப்ப ஒருத்தனுக்கு நீங்க பலியாகும் பொழுது நீங்கள் இறைவனாக மாறுகிறீர்கள். அப்ப நீங்கள் இறக்கும் பொழுது நீங்கள் இறைத்தன்மையை அடைகிறீர்கள். அந்த இறை என்ற ஒரு வார்த்தையோட கான்செப்ட் எவ்வளவு அழகா ஃபார்முலேட் ஆகுது பாருங்க. அப்ப நம்ம வாழ்க்கையோட மொத்த தத்துவமும் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கவலைப்படுறத நிறுத்துறது தான். அப்ப நம்ம கவலைப்படுறத நிறுத்திட்டோம்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் தாண்டிட்டோம்னு அர்த்தம். இந்த எந்த பரிகாரங்களும் தேவை. மத்ததெல்லாம் தானாவே நடக்கும். கவலைப்படுத்துறத நிறுத்துறதுக்கு என்ன செய்யணும்ன்றத தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கவலைப்படாம இருக்கிறதுக்காக போய் குடிக்கக் கூடாது. கவலைப்படாம இருக்கணுன்றதுக்காக போயிட்டு தப்பு செய்யக்கூடாது. கவலைப்படாம இருக்கணுன்றதுக்காக உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கக்கூடாது. கவலைப்படாம இருக்கணுன்றதுக்காக உட்கார்ந்து போய் கோயில், குளமா சுத்திட்டு இருக்கக்கூடாது. கவலைப்படாம இருக்கணுன்றதுக்காக அழுதுட்டு இருக்கக்கூடாது. மாத்திரை சாப்பிடக்கூடாது. டிப்ரஷன்ல போகக்கூடாது. சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகக்கூடாது. இதெல்லாம் போலாம். இதெல்லாம் ஒரு அளவு. அதாவது அது ஒரு தூண்டுகோலா தான் இருக்கும். அப்ப அந்த கவலைப்படாமல் இருக்கின்றது என்பது உங்களுக்குள்ள இருந்து நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஊற்று. அப்ப அந்த உயிருக்குள்ள இருக்கிற அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற அந்த சூரியனோட ஒளி இருக்குல்ல, உங்க ஆத்துமா, அந்த ஆத்துமாவை பலப்படுத்திக்கிற விஷயத்த தான் செய்யணும். அந்த ஆத்துமாவ ராகு வந்து என்ன செய்யும்? கிரகணம் பண்ணும். உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்துமாவ ராகு வந்து கிரகணம் பண்ணும். அந்த கிரகணம் சிலருக்கு அடிக்கடி நிகழும். அந்த கிரகணம் சிலருக்கு ரொம்ப நாள் தள்ளி நிகழும். ஆனா அந்த கிரகணம் ஏற்படும் பொழுது அது தற்காலிகமானது. அது சீக்கிரமா போயிடும். 3 நிமிஷத்துக்கு மேல கிரகணம் நிக்காது. 3 நாழிகைக்கு மேல நிக்காது. 3 நாளுக்கு மேல நிக்காது. 3 மாசத்துக்கு மேல நிக்காது. 3 வருஷத்துக்கு மேல நிக்காதுன்னு ஒரு பீரியட் இருக்கும். அத தாங்கிக் கொண்டு கிரகணம் ஏற்படும் பொழுது, அந்த வெளிச்சத்திலிருந்து நம்ம ஆல்டர்னேட்டிவா ஒரு மெழுகுவர்த்திய வச்சுக்கிறதோ, ஒரு இன்வெர்டர் போட்டுக்கிறதோ, இல்ல நம்ம எந்த வேலையும் செய்யாம கண்ண மூடிக்கிட்டே இருக்கிறதோ, ஏதோ ஒண்ணு செஞ்சு கடந்து போணும். அப்ப அந்த அந்த டஃப் பீரியட் வரும்பொழுது, இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வர்றது தான், மனதை கட்டுப்படுத்துறது தான் ஆக சிறந்த பரிகாரம். அப்ப எந்த ஒரு விஷயமும் நம்மளோட எந்த ஒரு உறவுகளோ, எந்த ஒரு நண்பனோ, எந்த ஒரு பொருளோ, எந்த ஒரு இறைவனோ நம்மளை பாதிக்காம ஒரு ஒரு பயங்கரமான டெய்டியா இருக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு ஜீசஸ் மேல வெறித்தனமான பற்று, மாதா மேல வெறித்தனமான பற்று, சிவன் மேல வெறித்தனமான பற்று, விஷ்ணு மேல பற்று, ஆஞ்சநேயர் மேல பற்று, காளி மேல பற்று. ஏதோ ஒரு தெய்வத்தையே வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ். ஆண்டாள் வந்து இப்ப கிருஷ்ணர் மேல வச்ச பற்று, ராதை வந்து கிருஷ்ணர் மேல வச்ச பற்று. அப்ப எத்தனையோ பேர் வந்து தெய்வத்த வந்து உருகுறாங்கல்ல. அதுவே ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான். அதாவது
பேரின்பத்தை நோக்கி போறேன்னு சொல்லிட்டு இறைவனை டார்ச்சர் பண்றது. சிற்றின்பத்தை நோக்கி போறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணையோ ஆணையோ டார்ச்சர் பண்றது. இது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த பேரின்பத்தை நோக்கி போற அந்த ப்ராசஸும் கஷ்டம். இது சிற்றின்பத்தின் மேல போற ப்ராசஸும் ரெண்டுமே பற்றுது. ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு பற்றுவது? இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகாம, இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகாம புத்த தன்மையில, புத்தா ஸ்டேட்ல புத்தராக மாறுவதுதான் பெஸ்ட் வே. புத்தா ஸ்டேட் என்கின்றது என்னது? ஒரு புத்தர் என்கின்றது ஒரு ஸ்டேட். புத்த தன்மை என்பது ஒரு மனிதன் அல்ல. புத்தர் என்பது ஒரு மனிதன் அல்ல. புத்தன் என்பது ஒரு ஸ்டேட், ஒரு அவேக்கனிங் ஸ்டேட். அப்ப நீங்க ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆண்டாள், ராதை அது மாதிரி வாழ்க்கையில ஒரு தெய்வத்தை நினைச்சு உருகி அந்த தெய்வம் எனக்கு முக்தி கொடுக்கணும்னா தெய்வம் கொடுக்கும். ஏன் அவ்வளவு பெரிய கஷ்டமான ப்ராசஸ் இருக்கு? ஒரு பெண் மீதோ, ஒரு ஆண் மீதோ, ஒரு குழந்தை மீதோ, ஏதோ ஒரு விஷயத்து மேல ஓவர் ப்ராசஸா இருக்கு. அது உங்ககிட்ட வரல. நீங்க ஒரு தெய்வத்தை போய் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த தெய்வம் தான் வரல, அதை விட வேண்டியதானே. ஒரு பெண் தான் உங்களை நோக்கி வரல, விட வேண்டியதானே. நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுவா வரும். நீங்க விடலைன்னா நீங்க தேடி போயிட்டே தான் இருப்பீங்க. அப்ப நம்ம நிறைய படிச்சிருப்போம். நீ சேஸ் பண்ணாத, நீ அட்ராக்ட் பண்ணு. நீ சேஸ் பண்ணாத, நீ அட்ராக்ட் பண்ணுனா, நீ அட்ராக்ட் பண்ணணும்னா உன்கிட்ட சக்தி இருக்கணும். திருப்பி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா? உன்னோட சக்தியை நீ சேகரிச்சு வீண் பண்ணாம வச்சோம்னா உனக்கு சக்தி இருக்கும் பொழுது உன்னை தேடி பட்டாம்பூச்சிகள் வரும். உன்னிடம் மது இருந்தால், உன்னிடம் தேன் இருந்தால் உன்னை நோக்கி பட்டாம்பூச்சிகள் வரும். அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம ஓடுறதை நிறுத்திட்டு நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மளுடைய சக்தியை சேகரித்து கொண்டே இருந்தால் அது தானாக நம்மை தேடி வரும். அப்ப எப்படி ஒரு கண் பார்வையை நான் சொன்னேன். ஒரு கண் என்கின்றது ஒரு உடலோட உறுப்பு. அப்ப அந்த கண்ணோட உறுப்பை காந்தாரி கட்டி வச்சு அதை சேர்த்து வச்ச மாதிரி உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம அதோட சக்தியை சேர்த்து வைக்க முடியும். அதாவது இப்ப ஒரு ஆண் இருக்கிறாருன்னா அவரோட பிறப்பு உறுப்புல இருந்து இப்ப அவர் அந்த வயதுல நிறைய அதை வேஸ்ட் பண்றாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணும் பொழுது அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. அப்ப ஒரு விஷயத்த அதை பர்பஸ்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணணும். அது அது எந்த பர்பஸுக்கு யூஸ் பண்றோமோ அந்த பர்பஸா தான் யூஸ் பண்ணணும். அந்த பர்பஸை தாண்டி அந்த எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றத நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அது மாதிரி நம்ம சக்தியை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல தான் பயன்படுத்தணும். அந்த இடத்துல பயன்படுத்தாம நம்மளுடைய சக்தியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வரணும். அப்ப நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நம்மளோட சக்தியை வேஸ்ட் பண்றோமோ அந்தந்த இடத்துல எல்லாம் அது விந்தாக இருக்கட்டும், அது கண்ணாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், மூக்காக இருக்கட்டும், அப்ப கன்சியூம குறைச்சிக்கிறது. அப்ப அதோட அன்வான்டட் யூசேஜை குறைச்சிக்கிட்டு அதை சேர்த்து அதை பழுதடையாமல் பார்த்துக்கிட்டா அப்ப என்ன ஆகும்? அது தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஒரு கார் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா தேய்மானம் ஏற்பட தானே செய்யுது. அப்ப அதை தேவைப்படும் பொழுது யூஸ் பண்றோம். அதோட தேவை எப்பயோ அது வரைக்கும் யூஸ் பண்றோம். தேவையில்லாத போது சக்தியை சேகரிக்கிறது 8ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலையும் 4ஆம் இடத்திலையும் சக்தியை சேகரிக்கும். அப்ப நம்ம ஒரு விஷயத்தை தேடி நம்ம ஓடக்கூடாது. அந்த விஷயம் நம்ம தேடி வரணும். தெய்வம் என்னை தேடி வரட்டும்டா. ஒரு விஷயத்த ஒரு பிரபஞ்சம் பதவி என்னை தேடி வரட்டும். நான் பதவியை தேடி போல. புகழ் என்னை தேடி வரட்டும். ஒரு பொண்ணு என்னை தேடி வரட்டும். அப்படின்னா வருமா? அது வராதுன்னா வரலன்னா போட்டும். என்ன இப்ப? அந்த மூடுக்கு நம்ம வந்துறோம். அப்ப அது புத்தத்தன்மை. அப்ப நம்ம ஒரு ஏகாந்த தன்மையில நம்ம போறதுன்றது ஒரு ஸ்டேட். இது நான் சொல்றது உங்களுடைய எல்லா கவலைகளையும் தாண்டி அப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய வேலையை மட்டும் செஞ்சுட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? நான் இந்த பூமியில பொறந்தேன். நான் என்ன வேலை செய்றேன்? அப்படின்றத நீங்க டிஃபைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது தான் என் வேலைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது கூட நல்ல வேலை தான். சரியா? ஆக மொத்தம் நம்மளோட நோக்கம், இந்த வாழ்க்கையோட நோக்கம், இந்த 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 கிளாஸோட நோக்கம், எல்லா பரிகாரங்களோட நோக்கம்னா, இன்னையிலிருந்து கவலைப்படுறத நிறுத்தணும். எத பத்தியும் ஆனது ஆகட்டும்.
உயிரை எடுப்பதை தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா இந்த பூமியில செஞ்சிட முடியாது. அது உங்க உயிராவோ இல்ல வேற ஒருத்தரோட உயிராவோ இருக்கும். அப்ப யாருக்கும் பயப்படாதீர்கள். உயிரை தவிர வேற எதையும் எடுக்க முடியாது. ஆனால் உங்கள் உயிரையும் ஆன்மாவையும் நரகத்தில் தள்ளக்கூடிய கடவுளுக்கு மட்டும் பயப்படுங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஜீசஸ் சொல்றாரு. அப்ப உன் ஆன்மாவை நரகத்தில் தள்ளக்கூடிய இறைவனுக்கு பயப்படு. அப்ப நரகத்தில் தள்ளக்கூடிய கெட்ட செயலை செய்யாத. எவனுக்கும் பயப்படாத. உலகத்துல எவனுக்கும் பயப்படாத அப்படின்னா, எந்த சூழ்நிலைக்கும் பயப்படக்கூடாதுன்றதுதான் இறைவன் சொல்றது. அப்ப நம்ம பரிகாரங்கள்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னது? எந்த நபருக்கும், எந்த சூழ்நிலைக்கும் பயப்படக்கூடாது. அப்ப அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை என்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வரணும். அப்ப அந்த அச்சமில்லை என்கின்ற ஸ்டேட்டுக்கு வந்துட்ட பிறகு இன்னொருத்தரோட மேல இருக்கிற பொசிசிவ்னஸ் விட்டுட்டு வெளியே வந்துட்ட பிறகு எதுக்கும் பயப்பட போறதில்ல. எந்த ஒரு விஷயமும் அந்த ஒரு விஷயத்துக்காக தொங்கிட்டு இருக்க போறதில்ல. கெஞ்சிக்கிட்டு இருக்க போறதில்ல. அது இறைவனாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், காதலனாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், பதவியாக இருந்தாலும், புகழாக இருந்தாலும், நீ வந்தா இருக்கிற. நீ போனா போ. அப்ப ஒருத்தனிடம் தொங்கிக் கொண்டு, ஒருத்தனிடம் கெஞ்சிக் கொண்டு இல்ல. ஆனா நீ வந்தால் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு இருக்கிறீங்க. உங்களுடைய சக்தியை சேகரித்துக் கொண்டே இருக்கு. உங்களுடைய இழந்த சக்தியை ரிஜுவினேட் பண்றீங்க. அப்ப உங்களுடைய உடலை வலுப்படுத்துறது. பாதிக்கப்பட்ட உங்கள் உடலை வலுப்படுத்துகின்ற சத்தான உணவுகளை சாப்பிடுவது, ஓய்வெடுத்துக் கொள்வது, மூச்சு பயிற்சி செய்வது, தியானம் செய்வது, மனதில் இருக்கிற தேவையற்ற கவலைகளை வெளியே தள்ளி போடுறது, மனதில் இருக்கிற தேவையற்ற பயத்தை வெளியே கொண்டு போறது, மனதில் இருக்கிற தேவையற்ற பொறாமையை வெளியே கொண்டு போறது. அப்ப உங்க மனசு ஒரு ஏகாந்தத்துல, உங்க மனசு எந்த ஒரு இறைவனையும் நினைக்கல. உங்க மனசு எந்த ஒரு மனுஷனையும் நினைக்கல. உங்க மனசு உங்களையே நினைக்கல. நீங்க எந்திரிச்சு உக்காந்தீங்கன்னா, உங்க மனசு ஒரு எண்ணங்களற்ற நிலையில இருக்குது. அதுல எந்த எமோஷன்ஸும் இல்ல அப்படின்னா, உங்களுடைய அந்த நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள. இந்த எண்ணங்களற்ற நிலை, இந்த எமோஷன்ஸ் அற்ற நிலை எல்லாத்துக்கும் போகும் பொழுது, இந்த நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு இல்லையா? பிட்யூட்டரி சுரப்பி, நாக்குல ஊர்ற எச்சி, விந்தணு, அந்த மூலாதார சக்கரங்கள் இருக்கு இல்லையா? அந்த சக்கரங்கள்ல இருக்கிற நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் ஒரு ஒரு சமநிலைக்கு வரும். இப்ப உங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த நாளமில்லா சுரப்பிகள் தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு காரணம். அப்போ உங்களுடைய எல்லா பிரச்சனையும் உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ். உங்களுக்கு ஏற்படுகின்ற கவலை, உங்களுக்கு ஏற்படுகின்ற பயம், உங்களுக்கு ஏற்படுகின்ற வருத்தம், வலி, வேதனை, துக்கம், துயரம், பொசசிவ்னஸ், இது எல்லாமே இந்த சக்கரங்கள்ல இருந்து உருவாகின்ற திரவங்களின் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அப்ப இது எல்லாத்தையும் ஒரு அமைதியான ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு நீங்க ஜெபமே பண்ணல. நீங்கள் இறைவனையே கும்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த தெய்வத்தையும் போய் தொங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. எந்த மனிதனையும் தொங்கணும்னு அவசியம் இல்ல. அதே நேரத்துல எந்த இறைவனையும் வெறுக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி பார்த்தா ஒரு சல்யூட். நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். உங்க வேலை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய அழகா ஃபோக்கஸ் பண்ணி செய்றீங்க. வேலை கிடைச்சா செய்றேன். வேலை கிடைக்கலன்னா இருக்கிறேன். வேலை குடுத்தா செய்றேன். அப்ப நான் வேலைய தேடுறேன். நான் உண்டு, என் வேலை உண்டு. என்னுடைய பணியை செய்றேன். அமைதியா இருக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னது? இல்லறத்துல ஒருத்தனை போய் தொங்கிட்டு இருக்கிறதோ, இறைவனை போய் தொங்கிட்டு இருக்கிறதோ, பேரின்பத்துக்கும் சிற்றின்பத்துக்கும் நடுவுல இல்லாம, நீங்களே ஒரு புத்த தன்மையில இருக்கிறது. புத்தத்தன்மை என்பது எண்ணங்களற்ற நிலை. புத்தத்தன்மை என்பது பற்றற்ற நிலை. புத்தத்தன்மை என்பது சக்தியுள்ள நிலை. அப்ப எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு உங்களுடைய உடலின் சக்தியையும், உங்களின் ஆன்ம சக்தியையும் வலுப்பெற்றுக் கொள்வது. உடல் சக்தியா இருக்கும். உடல் நோயற்று இருப்பது, மனம் நோயற்று இருப்பது, உயிர் நோயற்று இருப்பது. உடல் நோயற்று இருப்பது, மனம் நோயற்று இருப்பது, உயிர் நோயற்று இருப்பது அப்படின்ற நிலைமைக்கு நீங்க போனீங்கன்னா, அது கவலைகளற்ற நிலைமைக்கு வரும். அப்ப அந்த ஸ்டேட்ல இருக்கும் பொழுது உங்ககிட்ட ஒருத்தன் வந்தான்னா, உங்ககிட்ட இருந்து அவன் நல்ல எனர்ஜிய வாங்கிக்கிட்டே போயிட்டே இருக்கும். நீங்க போக, போக, போக இங்க சக்தி சேர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒருத்தருக்கு குடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க அந்த சக்திய இழக்காம இருக்கணும்.
சரியா? நடுவுலலாம் நான் நெறைய எனர்ஜிய லாஸ் பண்ணிடுவேன். நான் நெறைய குடுப்பேன். அப்ப வந்து நான் அப்படியே டொமால்னு கீழ விழுந்துருவேன். அப்புறம் நான் அந்த பேட்டரிய சரி பண்ணி திருப்பி எந்திரிச்சு குடுப்பேன். அப்ப நம்மள சார்ஜ் போட்டுக்கிற அளவுக்கு நம்ம தயாராகிட்டு குடுக்கணும். நம்ம குடுக்குற நிலைமையில இருக்கும்போது. அதையும் நீங்க பார்த்துக்கணும். ஸோ புத்தத்தன்மைக்கு நம்ம வரதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய மிகப்பெரிய பரிகாரம் என்னதுன்னா, நான் இன்னைக்கு சொல்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். கவலைப்படுறதுனால ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கலாம். உங்க அப்பா சாகுற நிலைமையில இருக்கலாம். உங்க பசங்க சாகுற நிலைமையில இருக்கலாம். நாளைக்கு நீங்களே சாகுற நிலைமையில இருக்கலாம். உங்கள சுத்தி பல லட்சம் கோடி கடன் இருக்கலாம். உங்கள உங்கள வந்து புரிஞ்சுக்காம, அன்பு காட்டாம இருக்கலாம். உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கலாம். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், முதுமையில இருக்கலாம், இளமையில இருக்கலாம். அந்த கவலைய தூக்கி குப்பை தொட்டியில போட்டுருங்க. நான் ரெடி. எவ்வளோ அடிபணி நான் ஃபேஸ் பண்றேன். அந்த கவலைய எப்படி தூக்கி போட முடியுமோ, அந்த கவலைய தூக்கி போடுங்க. சரியா? அப்ப அந்த கவலைய தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? அப்படின்னா, ஸ்வீட் செஸ்ட்நட் சாப்பிடுங்க. சரியா? ஸ்வீட் செஸ்ட்நட் சாப்பிடுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்தும் வெளிய வர்றதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? அ வால்நட் சாப்பிடுங்க. கெட்ட பழக்கங்கள்ல இருந்து வர்றதுக்கு. ஸ்வீட் செஸ்ட்நட், வால்நட் பிளஸ் வந்து இந்த இத சாப்பிடுங்க இப்பதைக்கு. அந்த பிரச்சனைகள் கெட்ட பழக்கத்துல இருந்து வெளிய வர்றதுக்கும், எல்லா சூழ்நிலையில இருந்தும் வெளிய வர்றது. அதுக்கப்புறம் இந்த பைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது கூட உங்களுடைய குற்ற உணர்ச்சிய மன்னிக்கிறதுக்கு உதவும். சரியா? பைன் அந்த அந்த மாரி பாவ மன்னிப்புக்கு ஏத்த மாரி விஷயங்கள், குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளிய வர்றதுக்கு, ரெட் செஸ்னட் வந்து மத்தவங்க மீது இருக்கிற கவலை, இந்த மாரி உங்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிய வர்றதுக்கான மலர் மருந்துகள எடுத்தார். சோ, இப்ப நம்ம இத எடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டேட்க்கு போவோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சரி பண்ணிக்கிட்டோம். நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளால பல லட்சம் கோடி மக்கள சரி பண்ணிக்க முடியும். இப்ப இப்ப வந்து நான் என்னால ஏன் குரு பாக்கியநாதனா இருக்க முடியுது? எனக்கு கவலை இல்லையா? எனக்கு கஷ்டம் இல்லையா? எனக்கு கடன் இல்லையா? எனக்கு துக்கம் இல்லையான்னா, உங்கள மாரியே எனக்கு எல்லாமே இருக்கு. இதையெல்லாம் தாண்டி என்னால எப்படி மத்தவங்களுக்கு செய்யணும்? இப்போ பரிகாரங்கள் என்கின்ற ஒரு வகுப்பு எடுக்கணும்னா, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா, இது வந்து ரெட்டை கத்தி. இது திருப்பி என்னையே குத்தும். சரியா? ஆனா, எந்த ஒரு பயமும் இல்லன்னா, என்னோட வாழ்க்கையில நான் எதுக்கும் பயப்படுறது இல்ல. அது இயற்கையாகவே இருக்குதா? அதெல்லாம் எனக்கு தெரியல. அப்ப நான் செய்யறது தான் உங்களுக்கு சொல்றேன். நான் என்னோட வாழ்க்கையில கவலைப்பட மாட்டேன்னா, நான் கவலைப்படுவேன். உங்கள மாரியே கவலைப்படுவேன், துக்கப்படுவேன், துயரப்படுவேன், ஆனா நான் ரொம்ப ஃபாஸ்ட்டா அத தூக்கி வெளிய தூக்கி போட்டுருவேன். என்னை அழுத்துகின்ற எந்த ஒரு வேதனையையோ, என்னை கவலைப்படுத்துகின்ற எந்த ஒரு வேதனையையோ நான் தூக்கி போடுவேன். சில சமயம் சில வேதனைகள் 6 மாசம், 1 வருஷம் கூட என்ன தாக்கும். எனக்கு நல்லா தெரியும். இந்த வேதனை நமக்கு தேவையில்லை. இது அன்வான்டடான பெயின்ன்ட்டு. ஆனாலும் அத நான் தூக்கி போடுவேன். நான் தூக்கி போட முயற்சி செஞ்சுகிட்டே இருக்கேன். அதாவது அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். நான் யாருக்கும் பயப்படுறதில்ல. எந்த சூழ்நிலைக்கும் பயப்படுறதில்ல. நான் எந்த ஒரு கவலையையும் வெகு நாட்கள் சுமப்பதில்லை. அந்த கவலைய அந்த கவல திருப்பி காலையில வேதாளம் வந்து முருங்க மரத்துல முதுகுல ஏறிக்கிட்டா மாரி, அந்த கவலை எப்ப வந்து ஏறினாலும், அந்த கவலைய தூக்கி போடுற வேலைய நான் செய்றேன். அப்ப என்னோட என்னுடைய உடலை சுத்தம் பண்ணிக்கிறேன். என்னுடைய மனதை சுத்தம் பண்ணிக்கிறேன். என்னுடைய வீட்டை சுத்தம் பண்ணிக்கிறேன். அப்படின்னும் பொழுது, முதல்ல நான் செய்யற வேலை, நான் வாழ்க்கையில எதுக்கும் கவலைப்படுறது. நான் வாழ்க்கையில எதுக்கும் பயப்படுறதில்ல. அப்ப அப்ப நான் நான் புனிதனானா, நான் புனிதன் கிடையாது. நான் மனுஷன் தான். நான் உங்கள விட உயர்வானவனா கிடையாது. ஆனா, நான் வந்து ஒரு குரு ஸ்தானத்துல தொடர்ச்சியாக இருக்கிறதுக்காக இத செய்றேன். அப்ப நான் நான் ஒரு குருவா இருக்கணும், குரு பாக்கியநாதனா இருக்கணுன்றதுக்காக நான் என்ன செய்றேன், என்ன நான் பியூரிஃபை பண்ணிக்கிறேன். என்ன கவலை இல்லாம வச்சுக்கிறேன். நான் வந்து அந்த அந்த இப்ப இந்த வகுப்பு எடுக்கும் பொழுது, நான் கவலைப்படுறதுக்குன்னு ஒரு போர்ஷன் வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு கவலை தேவைன்னா, அந்த கவலைக்குன்ட்டு நான் ஒரு டைம் வச்சுக்கிறேன்னா, அந்த டைம் வச்சுட்டு அந்த டைம் மட்டும் தான் கவலைப்படுறேன். அப்புறம் மத்த நேரத்துல அந்த கவலைய தூக்கிட்டு சுமக்கிறது இல்ல. அப்ப உங்களுக்கும் அது சாத்தியம். அப்ப நீங்க வந்து என்லைட்டன நோக்கி போறீங்க. நீங்க வந்து ஞானத்த நோக்கி போறீங்க. உங்களுக்கு பிறப்பில்லாத நிலை வேணும்னா, அப்ப
நானும் வந்து நெறைய ஆசைப்பட்டுருக்கிறேன். நானும் வந்து ராஜாவாகணும்னு ஆசைப்பட்டுருக்கிறேன். நானும் மந்திரி ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்கிறேன். நானும் பணக்காரனா ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்கிறேன். எனக்கு வந்து எல்லா உங்களை மாரியே ஆசைகளை விட பேராசைகள் எனக்கும் இருந்திருக்கிறது, இருக்குது. ஆனா, ஒரு சமயத்துல நான் என்ன உணர்ந்தேன்னா, இது எல்லாம் தானா தேடி வரணும். இது எல்லாம் இயற்கையாகவே அமையணும். அத நான் உணர்ந்த சமயம் வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைச்சது. அப்ப எனக்கு ஒரு விஷயம் தானா வந்து குடுத்து செய்ய சொல்லுதா, அத பத்தி நான் கவலைப்படாம செய்ய முடியும். ஏனென்றால் அது அனுமதிக்கப்பட்டது. பிரபஞ்சம் வந்து இத நீ செய். இத நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லணும். ஒரு பொண்ணு வந்து நான் உன் கூட தான் வாழ்வேன். உன்ன விட்டு போமாட்டேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு பொண்ணு வந்து நம்ம கூட வந்து வாழுமா? அது நம்மள விட்டுட்டு போயிடுமா? அது இன்னொருத்தவங்க கூட போயிடுமா? அப்படின்னு நெனச்சுக்கிட்டே வாழ்றது எவ்வளோ கவலையமான வேலை. என்ன பண்ணாலும் இந்த பொண்ணு நம்மள விட்டு போமாட்டா. இவ காலம் ஃபுல்லா நம்ம கூட இருப்பா அப்படின்னா, அது எவ்வளோ இனிமையான வாழ்க்கை. அப்ப ஒரு ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்குமா? இருக்காதா? இருக்குமா? இருக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட, அது இருந்தா இருந்துட்டு போட்டும், இல்லன்னா போட்டும். அப்படின்னு ஒரு மன ஸ்டேட்டஸ் இருக்கும்போது, அது எங்கேயும் போகாது. அப்ப ஒரு விஷயம் நம்மளை தேடி வரும்பாறு, நம்மை நாம் புத்த நிலைமைக்கு கொண்டு போறது தான் இந்த இந்த த்ரூ அவுட் இந்த கிளாஸோட நோக்கம். புத்த நிலைமைக்கு போயிட்டா முற்றும் திறந்த முனிவன் கிடையாது. புத்த நிலைமைக்கு போயிட்டா, அந்த புத்த நிலைமையில இருந்தவங்க தான் உலகத்தின் ஆகச்சிறந்த சண்டை பயிற்சி கலைகள கத்துக் குடுத்திருக்கிறாங்க. அந்த புத்த நிலைமைக்கு போனவங்க தான் உலகத்தின் ஆகச்சிறந்த மருத்துவ முறைகள உலகத்துக்கு குடுக்குறாங்க. அந்த புத்த நிலைமைக்கு போனவங்க தான் உலகத்தின் ஆகச்சிறந்த அந்த ரெமிடிஸ் அந்த தியான நிலைகள, முத்திரைகள சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப நீங்க அந்த நிலைமைக்கு போகும் பொழுது, நீங்க வந்து சந்நியாசம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே நீங்க அத செய்யலாம். அந்த இல்லறம் என்கின்றது ஒரு குறிப்பிட்ட வயது தாங்க. அந்த செக்ஸ் அப்படின்றது ஒரு 20, 30 வருஷத்துக்கு மேல அது கிடையாது. அது 25 வயசுலேருந்து 50 வயசுக்கு மேல எவ்வளவு பேரு ஹேவிங் ஃப்ரீக்வென்ட் செக்ஸ் சரியா? அப்ப இல்லறத்தில் செய்ய வேண்டிய கடமை, இந்த உலகத்தோட ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ நம்ம செய்றோம். அது உலகத்துக்கு வந்த கடமை. ஒரு துறவியே ஆகணும்னா கூட இல்லறத்துல ஒருத்தன் இருந்தா தானே துறவி பொறக்க முடியும். ஜீசஸே பொறக்கணும்னா கூட ஒரு மாதா வேணும்ல. அவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஒரு தாயின்ற ஒரு ஒரு ரீப்ரொடக்ஷன் அந்த மெஷின் இல்லன்னா, எப்படி மனுஷன் பொறக்க முடியும்? அப்ப இல்லறத்தில் இருப்பது என்கின்றது ஒரு ஒரு சுமை கிடையாது. அது வந்து ஒரு இன்பமான நிலை. அப்ப நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கிறோமோ, அந்த ஸ்டேட்ல இருந்து நம்ம வந்து என்லைட்டன்ட் சோலா மாறணும். அப்டின்னா, நீங்க இந்த சக்கரத்த படிக்கணும், அத படிக்கணும், இத படிக்கணும். அந்த அந்த மூலாதாரத்திலிருந்து குண்டலினிய கெளப்பணும். இது எல்லாம் ஃபைன். இது எல்லாத்தையும் நீங்க செய்யணும்னு அவசியம் இல்ல. நீங்க முதல்ல உங்க மனசுல இருக்கிற கவலைய தூக்கி போட்டீங்க. உங்க மனசுல இருக்கிற பயத்த தூக்கி போட்டீங்க. எவனுக்கும் பயப்படல. எந்த சூழ்நிலைக்கும் பயப்படல. அதே நேரத்துல நான் அத விட்டு ஒதுங்கல. நான் பயத்த தூக்கி போட்டேன்றதுனால விரக்தியின் எல்லைக்கு சொல்லல. நான் என்ன சொல்றேன், நீங்க விரக்திக்கும் போக்கூடாது. அதுக்கு பயப்படவும் கூடாது. நீங்க பற்றற்ற நிலைமையில. அப்ப தாமரை இலை தண்ணீர் மேல இருக்கிற மாரி பற்றற்ற நிலையில இருக்கணும். காரியத்தை ஆற்றணும். அப்ப கடமைய மட்டும் செய்யணும். என்னுடைய கடமை என்னன்றத உணர்ந்துக்கணும். என் கடமை அத நான் செய்யணும். அவ்வளவு. சரியா? அப்ப அந்த கடமைய செய்யறதுக்கு உங்களுக்கு ஞானம் வருமா? நாளைக்கு என்ன செய்வோம்னா, அதெல்லாம் தானா வந்துரும். இத செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு இறங்கிட்டீங்கன்னா, அது தானாக வந்து இறங்கி நடக்கும். ஆனா என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்றதுல தான் உங்களோட பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்க ஒரு நீங்க யாரு? அப்ப நான் குரு பாக்கியநாதன். எனக்கு பெஸ்ட் என்ன வரும்? நான் குருவா இருக்கிறது தான் பெஸ்ட். நான் ராஜாவாகிறது பெஸ்ட்டா? கிடையாது. நான் சேனாதிபதி ஆகுறதா? கிடையாது. ஆனா, அந்த சூழ்நிலை வரும்பொழுது நான் சேனாதிபதி என் குடும்பத்த காப்பாத்திக்கணும் பொழுது நான் தற்காத்துக்கணும். நான் சண்டை போடும்போது சண்டை ஆனா அடிப்படையில நான் யார்? தினசரி நான் யாரு? அப்ப அத நம்ம செய்யணும். அப்ப நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறேன். நான் எந்த வேலையும் செய்யலன்னா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஹவுஸ் மேக்கர். அப்ப கூடுமான வரைக்கும் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட, நம்ம சமைக்கிறோம், நம்ம பாத்திரம் கழுவுறோம், நம்ம துணி துவைக்கிறோம், அந்த குடும்பத்த பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய வேலை. அதுக்கு பணம் கிடைக்கல. அதுக்கு ஈடா பணம் கிடைக்கல. ஆனா அந்த குடும்பத்தை நீங்க தான் நடத்துறீங்க. அந்த என்டையர் ஃபேமிலியவே நீங்க தான் நடத்துறீங்க, வளர்த்தெடுக்கிறீங்க. அதான் உங்க கடமை. அப்ப அந்த கடமையில உங்கள் கணவனை தேற்றுகிறீர்களா? அந்த கடமையில பிள்ளைகளை வளர்த்திருக்கிறீர்களா? ஜெபம் செய்கிறீங்களா? ரிலாக்ஸா இருக்கிறீங்களா? இவ்ளோ ப்ராசஸ் பண்ணாலும் உங்க மனச விட்டுறாம, உங்க மனச வந்து சந்தோஷமா வச்சுக்கிறீங்க. எண்ட் ஆஃப் த டேல உங்கள் மனதோட சந்தோஷத்த அடக்கி ஆள தெரிஞ்சுட்டா,
உலகத்தையே நீங்க அடக்கி ஆண்ட மாரி. ஏன்னா இந்த உடம்புல இந்த பிரபஞ்சம் இருக்கு. அப்ப இந்த பரிகாரங்களோட ஆகச் சிறந்த பரிகாரமா நான் உங்களுக்கு சொல்றது, உங்களுடைய சக்தியை இன்னைக்கு நான் சொல்றத கன்சாலிடேட் பண்ணி சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். "இது ஏன்டா நீ இப்படி சொல்றன்னு" ஃபீல் பண்ணாதீங்க. நான் சொல்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். முதல்ல சக்தியை விரயம் செய்யாதீர்கள். அது உடலின் எந்த ஒரு உறுப்பின் சக்தியையும் அன்னெசெசரியா வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த சக்தியை தேவைப்படும் பொழுது யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த குண்டலினியில் இருக்கிற அந்த மூலாதாரத்திலிருந்து சகஸ்கரா வரை இருக்கின்ற இந்த சக்கரங்கள்ல நாளமில்லா சுரப்பிகள். இந்த நாளமில்லா சுரப்பிகள் தான் உங்களுடைய எல்லா எமோஷன்ஸையும் உருவாக்குது. இந்த நாளமில்லா சுரப்பிகள கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது பயப்படாம இருக்கிறது. பதட்டப்படாம இருக்கிறது. டென்ஷன் ஆகாம இருக்கிறது. கவலைப்படாம இருக்கிறது. அப்ப யாருக்கும், எதுக்கும் பயப்படாம, எந்த ஒரு இறைவனையும் தொங்கிட்டு இல்லாம, எந்த ஒரு மனுஷனையும் தொங்கிட்டு இல்லாம, "நீ நல்லா இரு, நீ நல்லா இருப்பா. நீ இறைவனா? நீ நல்லா இரு. நீ மனுஷனா? நீ நல்லா இரு. நீ என்னை விட்டு போறியா? போ. நீ என்னை விட்டு வரியா? வா." அப்ப எந்த ஒரு விஷயத்தின் மீதும் அளவுக்கு அதிகமான பற்று இல்லாம, பற்றற்று அழகா உட்கார்ந்து உங்களுடைய சக்தி நிலைகளை மட்டும் சேகரித்து இருந்தீங்கன்னா, அதுதான் சிவத்தன்மை. சிவன் என்ன பண்றார்? அவருடைய சக்திய வீணடிக்காம, அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து சக்திய சேகரித்துக் கொண்டிருக்கிறார். சரியா? அப்ப சிவன் தன்மையில நீங்க போறதுதான் புத்த நிலை. சரியா? விஷ்ணு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எந்த நேரத்திலயும் ஏகாந்தத்துல தான் இருக்கிறார். அப்படியே சயன கோலத்துல தான் இருக்கு. சிவன் ஒரு இறைவனாக நாம பார்க்கிற அந்த தெய்வங்கள் என்ன பண்றாங்க? சக்திய வீணடிக்காம இருக்கிற நிலையில தான் இருக்கிறாங்க. சிவன பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு ஒரு மலை மேல உட்கார்ந்துகிட்டு அப்படியே ஒரு தியான நிலைமையில இருக்கிறார். விஷ்ணுவ பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு ஜாலியா பாம்பு மேல படுத்துக்கிட்டு இப்படியே தான் இருக்கிறார். அந்த நிலைமைய தான் நான் உங்கள சொல்றேன். நீங்களும் சிவன் தான். நீங்களும் விஷ்ணு தான். உங்க தெய்வங்கள் என்ன சொல்றாங்களோ, அத செய்யுங்க. அதுக்கப்புறம் அவங்க கடமையாற்ற போகும்பொழுது, அந்த கடமைய ஃபோக்கஸ்டா செய்வாங்க. ஒருத்தன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா, அவன கொல்றதுக்கு கரெக்ட்டா போய் கொன்னுட்டு வந்துருவாங்க. ஒருத்தன காப்பாத்தணும்னு நெனச்சா, அவன போய் கரெக்ட்டா காப்பாத்திட்டு வந்துருவாங்க. அப்ப ஒருத்தன கொல்லணும்னா, அவன விட அதிகமான சக்தி வேணும். ஒருத்தன காப்பாத்தணும்னா, அத விட அதிகமான சக்தி வேணும். குடுக்குறதுக்கு இருக்கணுமே. உங்களுக்கு குடுக்குறதுக்கு கையில இருக்கணும். ஒருத்தன காப்பாத்துறதுக்கு சக்தி வேணும். அப்ப நீங்க வந்து எப்போதுமே உங்க சக்தியை விரயம் பண்ணாம இருக்கணும். உங்க சக்தியை விரயம் பண்ணாம இருக்கணும்னா, உங்க குடு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிசோர்ஸ வந்து நீங்க வந்து பற்றற்ற நிலைமையில இருக்கணும். அப்ப யார் மீதும் மோகம் கொள்ளாமல், யார் மீதும் பாசம் கொள்ளாமல், அது வந்துச்சுன்னா கன்சியூம் பண்ணு. வரலன்னா ஃபைன். இருந்தா நல்லது. இல்லன்னா ரொம்ப நல்லது. அந்த மாரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அதுதான் வாழ்க்கையில இந்த உலகமே உங்களுக்கு ஒரு சொர்க்கமான நிலைமைய குடுக்கும். சரியா? நான் அந்த நிலைமையில இருக்கிறேன்னா, எஸ். ஆனா அந்த நிலைமையில என்னால 24 மணி நேரமும் இருக்க முடியுதான்னா, என்னால 24 மணி நேரமும் இருக்க முடியும். எவ்வளவு நேரம் இருக்க முடியும்னா, என்னால ஒரு நாளைக்கு 2, 3 மணி நேரம் அந்த ஸ்டேட்ல இருக்க முடியுது. ஒரு நாளைக்கு விழித்திருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு விழித்திருக்கும் பொழுது, தூங்கும்போது நம்ம அப்படித்தான் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது, என்னால வந்து இந்த ஏகாந்த நிலைமையில இருக்க முடியுதுன்னா, என்னால இருக்க முடியும். அது மாரி உங்களால இருக்க முடியுதான்னு பாருங்க. சரியா? அந்த மாரி நெறைய நேரத்துல கவலைப்படுறதுக்குன்னு ஒரு நேரம் வரும். ஒரு வேலைய செய்யும் பொழுது வலியோ, வேதனையோ வரும். அது டெம்பரவரி. அத முடிச்சிட்ட பிறகு ஒரு ஒரு லாங் பர்டன் ப்ராசஸ தூக்கி உள்ள வச்சுக்க முடியாம இருக்க முடியுதுன்னா, இருக்க முடியும். ஆனா, அந்த வலி வந்து உங்கள தொடும். அது தொடும்போது அது ராகு. ஒரு விஷயம் உங்கள தாக்குதுன்னா, அது ராகு. அது டெம்பரவரியான கிரகம். ஒரு விஷயம் ரொம்ப அழுத்துதுன்னா, அது வந்து சனி. அப்டின்னா, அந்த சனியோ, ராகுவோ உங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துது அப்டின்னா கேது. கிழிக்குது, ரத்தத்த பிச்சு எடுக்குதுன்னா கேது. மனச உருக்கி உயிர குத்தி எடுக்குதுன்னா கேது. அப்ப ராகு, கேது, சனி இவங்க தான். இவங்களோட பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிய வர்றதுக்கு ஒரே ரெமிடி, உங்கள் மனம் என்கின்ற அந்த சந்திரன், அது உங்கள் உடலாகவும், உங்கள் மனம் என்கின்ற சந்திரன் அந்த அந்த மனமாகவுமே இருக்கு. அப்ப அந்த சந்திரன கட்டுப்படுத்துறது தான் உங்களோட மனச கட்டுப்படுத்துறதுல தான், தன்னை கட்டுப்படுத்துறதுல தான் இருக்கு. அப்ப அத என்ன செய்யணும்னு பாருங்க. அதுக்கு தெய்வம் கூட வேணாம். அது அந்த உள்ள இருக்கிற அந்த சோலுக்கு எப்படியாச்சும் ஒரு சக்திய குடுத்து, எதுக்கும் கவலைப்படாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து அது அது உங்ககிட்ட தான் இருக்கும். அத நான் செய்ய முடியாது. அது 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 அந்த இயங்க முடியாத நிலையில இருந்துச்சுன்னா, அத இயக்க வைக்கிறதுக்கு ஒரு தெய்வம்.
அதை இயக்க வைக்கிறதுக்கு ஒரு குரு. அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஏன் இதை இன்னைக்கு சொல்றேன்னா, இந்த பிரபஞ்சம் என்ன வந்து உங்ககிட்ட எதுக்கு இது சொல்ல வைக்குதுன்னா, அத தள்றதுக்கு, அந்த ப்ரொப்பல்லர தள்ளி சுத்த வைக்கிறதுக்கு. அந்த ஃபேன் அந்த அ ட்ரெயின்லலாம் ஃபேன் வந்து சுவிட்ச் போட்டு சுத்தாம இருக்கும். ஒரு 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 பேனாவ எடுத்து அத அப்படி தள்ளி விட்டா அந்த ஃபேன் சுத்தும்ல. அப்படி ஸ்டக்கா இருக்கிறத அப்படி சுத்த வைக்கிற வேலைய தான் நான் செய்றேன். அதுக்கு மேல என்னால செய்ய முடியாது. நீங்க தான் செய்யணும். அப்ப தயவு செய்து ஏகாந்தமான நிலைமைக்கு போங்க. நீங்க கவலைப்படாம இருந்து பாருங்களேன். நீங்க நாளைக்கு இல்ல. நீங்க செத்துட்டீங்கன்னு நெனச்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு இல்ல. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டீங்க. நாளைக்கு காலையில நீங்க இல்லன்னா, நாளன்னைக்கு உங்க குழந்தை உயிர் வாழாம இருக்குமா? நாளன்னைக்கு உங்க மனைவியோ, கணவனோ உயிர் வாழாம இருப்பாங்களா? காலம் என்கின்ற மருந்து உங்கள மறக்க வச்சுரும். அப்ப நீங்க இன்னைக்கு செத்தா, நாளைக்கு எல்லாரும் மறக்குறாங்களோ இல்லையோ, 1 மாசம் கழிச்சு கொஞ்சம் பாரம் குறையும். 1 வருஷம் திதி குடுக்கும்போது மறந்திருப்பாங்க. உங்கள நெனச்சுட்டு இருக்க மாட்டாங்க. உங்க ஃபோட்டோல கூட திருப்பி பார்க்க மாட்டாங்க. சரியா? அப்ப நீங்க தான் உலகத்த புடிச்சு தள்ளுறா மாரி நெனச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம தான் தள்ளிட்டு இருக்கிறோம். நம்ம தான் தாங்கிட்டு இருக்கிறோம்ன்ட்டு. அது அசால்ட்டா போயிடும். அப்ப இந்த உலகத்த நீங்க மதிக்காதீங்கன்னு தான் சொல்றேன். இந்த உலகம் உங்கள மதிக்காது. நீங்க செத்துட்டீங்கன்னா நாளைக்கு மறந்துரும். அப்ப இந்த மதிக்காத உலகத்துல, மதிக்காத மனிதர்கள் நாளைக்கு உங்களுக்காக எதுவும் செய்யாத மனிதர்களுக்காக நீங்க ஏன் வருந்திட்டு இருக்கிறீங்க? பாசம் வைக்காதீங்கன்னு சொல்லல. நீங்க கடமைய செய்யணும்னு சொல்றேன். வருத்தப்படாதீங்கன்னு சொல்றேன். நீங்க நாளைக்கு இல்லன்னா, இன்னைக்கு இல்லன்னா இந்த உலகம் அழகா மூவ் ஆன் பண்ணும். உங்கள மறந்துரும். அது 1 வாரம் எடுக்கலாம், 1 மாசம் எடுக்கலாம், 2 மாசம் எடுக்கலாம். அசால்ட்டா மறந்துட்டு போயிடும். அப்ப நீங்க உலகத்த மறந்துருங்க. அப்ப இந்த உலகத்துல வாழும் பொழுதே கவலை இல்லாமல், உலகத்துல வாழும்போதே மகிழ்ச்சியாக வாழ்றதற்கு, ஏகாந்தத்துல வாழ்றதுக்கு வாங்க. எந்த கவலையும் தீர்றதுக்கு அதுதான் முதல் படி. அப்ப நீங்க அந்த ஸ்டேட்ல இருந்தா மட்டும் தான், நீங்க அடுத்த நிலைமைக்கு போணும். அப்போ நீங்க ஏகாந்தத்துக்கு வரீங்க, நீங்க கவலைய விடுறீங்க, நீங்க உடல தேத்திக்கிட்டீங்க, மனச தேத்திக்கிட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை காப்பதற்கு போற விஷ்ணு மாரி, ஒரு விஷயத்தை அழிப்பதற்கு போற சிவன் மாரி, ஒரு விஷயத்த சிவனும் காப்பாரு, சிவனும் அழிப்பாரு. சிவனும் வரம் குடுப்பாரு, சிவனும் வந்து மகிழ்ச்சியா இருப்பாரு. விஷ்ணுவும் காப்பாரு. அப்ப நீங்க சிவத்தன்மையிலயோ, விஷ்ணு தன்மையிலயோ இருந்தா அவங்க 2 வேலையும் தான் செய்வாங்க. ஆனா படைப்பு தொழில வந்து பிரம்மனுக்கு குடுத்துட்டு காக்கும் தொழில மட்டும் இவரு செய்றாருன்னா, அந்த மாரி நீங்க நெறைய போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு விஷயத்த பிரதானமா செய்வாங்க. அப்ப அததான் நான் சொல்ல வரேன். நீங்க சிவத்தன்மையிலயோ, அரித்தன்மையிலயோ, பிரம்மத்தன்மையிலயோ இருந்தாலும், இவங்க மத்த வேலைய செய்ய மாட்டாங்களான்னா செய்வாங்க. நீங்க ஆணாக இருந்தாலும் நீங்க ஒரு பெண்ணாக இருப்பீங்க. நீங்க பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருப்பீங்க. நீங்க நவகிரகத்துல வந்து நவகிரகமாவும் மாறி, மாறி வேலை செய்வீங்க. ஆனா நீங்க நவகிரகத்துல மாறி, மாறி வேலை செய்ற மாரி பஞ்சபூதத்துல ஒரு பூதமா மாறி செய்வீங்க. அப்ப நீங்க இப்ப எந்த பூதத்தன்மையிலயும் இல்லாம, எந்த கிரகத்தன்மையிலயும் இல்லாம இருக்கிற நிலைமைய தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அப்ப நான் உங்க மனச வந்து கொண்டு வந்து வைக்க சொல்றது என்னன்னா, நீங்கள் எந்த பூதத்தன்மையிலயும் இல்ல. எந்த கிரகத்தன்மையிலயும் இல்ல. நீங்க ஒரு ஏகாந்தத்துல இருக்கிறீங்க. அதுதான் புத்தர் நிலை. அந்த புத்த தன்மைக்கு வரும் பொழுது, உங்களுடைய எல்லா ஹார்மோன்ஸும் கண்ட்ரோல்ல இருக்கும். சரியா? உங்களுடைய எல்லா நாளமில்லா சுரப்பிகளும், உங்களுடைய எல்லா சக்கரங்களும் கண்ட்ரோல்ல இருக்கும். அத வந்து நீங்க மருந்து சாப்பிடாமயே, அத நீங்க தெய்வங்களிடம் போகாமயே, உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்ளும்போது, உங்களுக்கு அது வரும். ஏன் இத திருப்பி, 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 திருப்பி இன்னைக்கு சொல்றேன்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கொடுப்பதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதை ஆழமாக விதைக்கிறேன். இதுல இருக்கிற எல்லாருமே சித்த புருஷர்களாக மாற எலிஜிபிள் பெர்சன். அவங்க தான் உள்ள வந்திருக்கிறீங்க. இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு சித்த தன்மையில, ஒரு புத்த தன்மையில, நீங்கள் ஒரு சிவனாக, நீங்கள் ஒரு ஹரியாக, நீங்கள் ஒரு விஷ்ணுவாக, நீங்கள் ஒரு பிரம்மாவாக மாறி, ஒரு ஒரு ஏகாந்த நிலைமையில ஒரு மன அமைதிய அடைஞ்சு, ஒரு நிறைவான முக்தியை பெறணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, முக்தி. உலகத்தை அடையணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, உலகத்தை அடைவதற்கான எல்லா வசதிகளையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு வந்து எந்த பாதைய தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா எந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்கணும்னு முடிவு பண்ணாலும், இன்னும் 1000 ஜென்மம் எடுக்கணும்னு கூட நீங்க முடிவு பண்ணுங்க. நான் வந்து இந்த உலகத்தின் ராஜாவாக முடிசூட்டிக் கொள்ளணும்னு கூட முடிவு பண்ணிக்கோ. நான் வந்து இதோட முடிச்சுக்கிட்டு போறேன். நான் வந்து நிம்மதியா போறேன். ஆனா உங்க சோல வந்து இன்னொருத்தன் வந்து ஒரு மூடிக்குள்ள போட்டு மூடக்கூடாது.
உங்க ஆத்துமாவை கொண்டு வந்து ஒரு ஜாடிக்குள்ள போட்டு மூடக்கூடாது. அது என்னதுன்னா, இப்ப நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதா. நீங்க எவனோ ஒருத்தன், ஏதோ ஒரு ஆள், ஏதோ ஒரு 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 பொருள், ஒரு உயிர்க்காரர் ஒண்ணு வந்து உங்கள கஷ்டப்படுத்துதுன்னா, உங்க உயிர கொண்டு போய் ஒரு ஜாடியில போட்டு மூடுனா மாரி. நீங்க ஃபர்ஸ்ட் உடைச்சுட்டு வெளிய வாங்க. ஏன் அந்த கவலையில இருக்கிறீங்க? கவலைப்படாம இருக்க கத்துக்கோங்க. கவலைப்படுறதுனால ஒரு ஜான், முழம் கூட கூட்ட முடியாது. உங்க முடிகள் கூட எண்ணப்பட்டிருக்கு. சரியா? அப்ப பயப்படுறத விடுங்க. கவலைப்படுறத விடுங்க. அப்பா, அம்மா, பொண்டாட்டி, புள்ள, குழந்தை இவங்களெல்லாம் விடுங்க. இவங்கலாம் எங்கேயும் மாட்டாங்க. அவங்க அவங்களுக்கு தனித்தனி கர்மா இருக்கு. அவங்க 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 அத சுமக்கிறதுக்காக பொறந்திருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு ஒரு கூட்டு குடும்பத்துல நீங்க ஒரு ஹெல்பிங் ஹேண்டா தான் இருக்கிறீங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய செய்றீங்க. அவ்வளவுதான் உங்களால முடியும். அந்த வேதனையை அனுபவிப்பதோ, அதை சுமப்பதோ அந்த உயிரின் வேலை. அத நீங்க செய்ய முடியாது. அத பாதி வாங்கிக்க முடியும். நான் இந்த வகுப்பு ஆரம்பிக்கும்போது சொன்னேன்ல, பாதி வாங்கிக்க முடியும். அந்த கவலைய அவங்க தான் சுமக்கணும். அந்த சுமையிலிருந்து கொஞ்ச நேரம் நான் தூக்கிக்கிறேன். அந்த மூட்டைய நான் கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுக்கிறேன் அப்டின்ட்டு, முழுசா நீங்க தூக்கிட்டு போக முடியாது. அவங்க தான் தூக்கிட்டு போணும். அப்ப ஒரு நமக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு நோயோ, நமக்கு நெருக்கமானவர்களுக்கு கடனோ, நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மை விட்டு பிரிகிறார்களோ, நமக்கு புதுசா ஒருத்தவங்க வராங்களோ, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் த பெயின். அதுதான் புத்தர் சொல்றது. அப்ப அக்செப்ட் த பெயின்னா முதல்ல வலியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அந்த வலியை அனுபவிங்க. அப்புறம் அந்த வலி அதுவே பழகிடும். அப்புறம் அந்த வலி போயிடும். முதலில் வலியை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனசுக்கு வரணும். அப்ப நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல். நேத்து சொன்னேன்ல, பரிகாரத்துல ஆகச் சிறந்த பரிகாரம் தண்டனையை ஏற்றுக்கொள்ளுதல்னு சொன்னேன்ல. அப்ப நீங்க எவ்வளவு நாள் தண்டனையிலிருந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பீங்க? அது வாய்தா தான். நீங்க வாய்தா வாங்கிட்டே இருக்கிறீங்களா? நீங்க ஜாமீன் வாங்கிட்டே இருந்தாலும், நீங்க அடுத்த பிறவி எடுத்தாலும் அந்த தண்டனைய அனுபவிச்சு தான் ஆகணும். சரியா? இப்ப ஜெயலலிதா இறந்தாங்க அப்படின்னா, அவங்க குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டாங்க. அவங்க ஜெயிலுக்கு போறதுனால அனுபவிக்க வேண்டியத விட, அவங்க இறந்துட்டதுனால அவங்க வந்து அந்த அந்த ப்ராசஸயே முடிச்சுட்டாங்க. சரியா? ஜெயலலிதா நிச்சயமா மோட்சத்துல தான் இருப்பாங்க. ஜெயலலிதா திருப்பி ஒரு பிறவி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்து வாழ்க்கையில அடைய வேண்டிய உச்சத்த அடைஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல ஒரு ஒரு உலகத்துல எந்த ஒரு நாட்டுல ஒரு ஒரு பிரதம மந்திரியோ, ஒரு 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 ராஜாவோ இருந்ததை விட அதிகமான மக்களால் நேசிக்கப்பட்ட, வெறித்தனமாக நேசிக்கப்பட்ட ஒரு தலைவியா எமர்ஜான். அம்மா என்கின்ற ஒரு அடைமொழியால் அடைக்கப்பட்டாங்க. சரியா? அவங்களோட பிறப்பு கடைசி பிறப்பு. அப்ப ஜெயலலிதா என்கின்ற ஒரு ஆத்துமா நிச்சயமா முக்தி அடைஞ்சிருக்கும்னா, முக்தி அடைஞ்சிருக்கு. எம்ஜிஆர் என்கின்ற ஒரு ஆத்துமா நிச்சயமா முக்தி அடைஞ்சிருக்குமானா, முக்தி அடைஞ்சிருக்கு. சரியா? இப்ப என்னோட குடும்பத்துல 10 பேருன்னு சொன்னேன் இல்லையா? அதுல 5வதா ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க பேரே அவங்க பேரு எப்படி தெரியுமா வந்துச்சு? அவங்க பேரே மோட்ச சுந்தரின்னு எங்க அப்பா வச்சிருக்காரு. பேரே மோட்ச சுந்தரி. ஏன் மோட்ச சுந்தரி அப்படின்னு எனக்கு தெரியல. இப்பதான் கொஞ்சம் ஞானம் அடைதலை நோக்கி போகும்போது தெரியுது. அவங்களுக்கு மட்டும் தான் குழந்தை இல்ல. எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே குழந்தை இருக்கு. வாரிசு இருக்குது. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்ல. நான் சொன்னேன் இல்லையா? இப்ப இந்த இந்த பிறவிய முடிச்சுட்டு போணும்னா குழந்தை இருக்காது. இந்த பிறவிய முடிச்சுட்டு போணும்னா கல்யாணம் இருக்காது. அது ஈஸி அவங்களுக்கு. அப்ப இந்த பிறவி அவங்களுக்கு கடைசி பிறவி. பேரே மோட்ச சுந்தரி. சரியா? அப்ப ஒருத்தர் மோட்சத்த நோக்கி போறாங்க அப்படின்றது நமக்கு ஒருத்தர பார்க்கும்போதே தெரியணும். திஸ் சோல் இஸ் கோயிங் ஹெவன். இந்த சோல் திருப்பி பொறந்து வரும்ன்றத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப இப்பயும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு போறோமா? இல்ல இன்னும் 100 ஜென்மம் எடுக்கிறோமா? எதுவுமே தப்பு கிடையாது. ஒண்ணும் அவசரம் கிடையாது. இந்த பூமி இங்கேயே தான் இருக்கும். சரியா? ஆனா, நம்ம பொறக்கிறோமா? பொறக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா? எவ்வளவு நாள் வெயிட் பண்றோம்? அந்த வெயிட்டிங் ப்ராசஸ் அதிகமா இருக்கு இப்ப. முன்ன மாரி கிடையாது. அப்ப அந்த வெயிட்டிங் ப்ராசஸ்ல கியூல இருந்து அங்க வந்து நம்ம லஞ்சம் குடுத்து வர முடியாது. காத்திருப்போர் பட்டியல்ல இருக்கணும். எவ்வளவு நாள் காத்திருப்பீங்க? அப்ப அதுக்கு பதிலா இந்த பிறவியிலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, இந்த பிறவியிலேயே எல்லா கஷ்டத்தையும் சுமந்துட்டு போயிறது நல்லது இல்லையா? அப்ப நீங்க வாய்தா வாங்குறீங்க. அப்ப நீங்க ஜாமீன் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க தள்ளி போடுறீங்க. அப்ப இந்த ஜென்மத்துல தப்பிச்சுட்டு செத்து போயிரலாம். அடுத்த ஜென்மத்துல திருப்பி வந்து திருப்பி வாழணும்ல. அப்ப சூசைட் பண்ணிக்கிறதுலயோ, ஒரு கர்மாவ
அனுபவிக்காம பண்றதுலயோ பிரச்சனை இல்ல. அப்ப ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா, கர்மாவ அனுபவிச்சு கழிக்கணும். இல்ல கர்மாவ மன்னிச்சு கழிக்கணும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு மன்னிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு மத்தவங்க உங்கள மன்னிப்பாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க யாருக்கெல்லாம் கடன் குடுக்கணும், உங்களுக்கு யாரெல்லாம் கடன் திருப்பி குடுக்கணும்ன்றது தெரியும்ல. இப்ப நீங்க வந்து ஒரு ரூ. 5,00,000 மத்தவங்களுக்கு குடுத்திருக்கிறீங்க. அது வரணும்னு நெனைக்கிறீங்க. நீங்க ஒரு 2, 3,00,000 யாருக்கோ குடுக்க வேண்டியிருக்கும். அத நீங்க குடுக்காம இருப்பீங்க. எக்ஸாம்பிள்க்கு பணத்துல சொல்றேன். உங்களுக்கு வர வேண்டியது அதிகமாக இருக்கலாம். நீங்க குடுக்க வேண்டியது கம்மியா இருக்கலாம். அல்லது நீங்க குடுக்க வேண்டியது அதிகமா இருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டியது கம்மியா இருக்கலாம். ஆக மொத்தம் அது கொடுக்கல் வாங்குறது. டெபிட், கிரெடிட் ஏதோ ஒண்ணு கூட குறைய இருக்கு. அந்த டெபிட், கிரெடிட் பணம் மாரி நீங்க மத்தவங்கள மன்னிக்கிறது. அப்ப மத்தவங்கள மறக்கிறது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, அது திருப்பி ஆப்போசிட்ல உங்கள மறப்பாங்க, மன்னிப்பாங்க. சரியா? அப்ப எல்லா பரிகாரங்களிலும் ஆகச் சிறந்த பரிகாரம் மறப்பது, மன்னிப்பது. நீங்கள் எந்த அளவுக்கு மறக்கிறீங்க, எந்த அளவுக்கு மன்னிக்கிறீங்கன்றத பொறுத்து, அந்த அளவுக்கு மத்தவங்க உங்களுடைய பாவங்களை மறப்பாங்க. மத்தவங்க உங்களுடைய விஷயத்த மன்னிப்பாங்க. மத்தவங்க உங்கள மறக்குறாங்கன்னா, மத்தவங்களோட கண் திருஷ்டியில இருந்து நீங்க வெளிய வரீங்கன்னு அர்த்தம். நீங்க மத்தவங்கள மறந்துட்டீங்கன்னா, நீங்க அவங்க மேல கண் திருஷ்டி போடலன்னு அர்த்தம். கண் திருஷ்டி என்பது நீங்க நேரா பார்த்தா கூட கிடையாது. நீங்க எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு ஒருத்தன நினைச்சு பொறாமைப்படுறது. எங்கேயோ நினைச்சுக்கிட்டு ஒருத்தன நோக்கி காய்மகாரப்படுறது, அவன பாதிக்க தானே செய்யும். அது மாரி எங்கேயோ ஒருத்தன் உட்கார்ந்து உங்கள நினைச்சு பொறாமைப்படுறது, உங்கள நினைச்சு காய்மகாரப்படுறது, நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது உங்கள பாதிக்க தானே செய்யும். அப்ப நீங்க அவன மறந்துட்டீங்கன்னா, அவன் உங்கள மறந்துட்டான்னா, அப்ப உங்கள பத்தி நினைக்காதவன் ஒருத்தன் இருக்கும்போது, உங்க வழியில ஒருத்தன் இல்ல. அப்ப ஒரு கெட்டவன் உங்க வழியில இல்லன்னா, உங்க மேல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இல்லன்னா, பாசிட்டிவ் எனர்ஜியோட போறீங்கல்ல. அப்ப இது எல்லாமே E இஸ் ஈக்குவல் டூ எம்சி ஸ்கொயர்ல தான் நடக்குது அப்படின்னும்போது, எந்த அளவையால் அளக்கிறீர்களோ, அந்த அளவையால் தான் உங்களுக்கு திருப்பி அளிக்கப்படும். அப்ப நீங்க கொடுக்கிறதுல வள்ளலா இருந்தீங்கன்னா, எத கொடுக்கிறீங்களோ அத திருப்பி வாங்கிப்பீங்க. சரியா? அப்ப பரிகாரங்களில் ஆகச்சிறந்த பரிகாரம், நம்ம மன்னிக்கிறது, நம்ம மறக்கிறது, நம்ம யாருக்கும் பயப்படாம இருக்கிறது, நம்ம சந்தோஷமா இருக்கிறது, யார் மேலயும் பற்றற்று இருக்கிறது, சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்வது, ஐ அக்செப்ட் த பெயின். ஐ அக்செப்ட் த தண்டனை. குற்றத்த ஒப்புக்கிறேன். தண்டனைய அனுபவிக்கிறேன். இதுதான் பரிகாரத்தின் மிகச்சிறந்த பரிகாரம். திருப்பி செத்து, திருப்பி பொறக்கிறதுக்கு கியூ அதிகமா இருக்கு. அதுல வெயிட் பண்ணி தான் வரணும். அங்க ஷார்ட்கட் கிடையாது. ஆனா பொறக்கலாம். அப்ப எத்தன ஜென்மம் பொறந்துகிட்டே இருப்பீங்க? இந்த ஜென்மத்திலேயே கழிச்சுட்டு போறதுக்கு எல்லா தண்டனையும் எல்லாத்தையும் ஏத்துக்கணும். அத ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு, ஒரு காலத்துல அந்த கவலை வந்து உங்களுக்கு அதுவே இன்பமாக மாறிடும். சுகமான சுமையாக மாறிவிடும். அந்த சுமையை சுமப்பதற்கு தேவையான சக்தி உங்களுக்கு குடுத்துரும். சரியா? உங்களோட பெயின சுமக்கிறதுக்கு சக்தி கிடைச்சிருச்சுன்னா, சுமந்துகிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க அழுவுறது, நீங்க தாங்க முடியாம இருக்கிறது, அந்த சுமையை தூக்குவதற்கு சக்தி இல்லாம இருக்கிறது தான். 5 கிலோவ உங்களால தூக்க முடியும். 50 கிலோவ தூக்க முடியும். 500 கிலோவ தூக்க முடியாது. காலம் வந்து நீங்க சோம்பேறியா இருந்ததுனால, நீங்க சரியா வேலை செய்யாததுனால 500 கிலோவா வந்துருச்சு. ஏன்னா, இந்த பணம் என்கின்றது 2 பக்கம் இருக்கிற கத்தி மாதிரி. அது வட்டிய மல்டிப்ளை பண்ணும். பணம் இருந்தாலும் வட்டி வரும். கடன் வாங்குனாலும் வட்டி வரும். கடன் குடுத்தாலும் வட்டி வரும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கடன் வாங்குற நிலைமையில இருக்கீங்க. கடன் குடுத்த நிலைமையில இல்ல. கடன் வாங்கிட்டீங்க. நீங்க கடன்ன்றது வட்டி மாரி, பணம் என்கின்றது கத்தி மாரி 2 சைடும் இருக்கு. அப்ப உங்களோட பரிகாரம் என்ன செய்றீங்க? நீங்க நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போறீங்க. நீங்க கடன் வாங்குற நிலைமையில இருக்கீங்களா? அங்க இருந்து கடன் குடுக்குற நிலைமைக்கு போணும்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க கடன் வாங்குற நிலைமையில இருக்கீங்க. வட்டி கட்டிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கீங்க. வட்டி கட்டுற நிலைமையில இருந்து, வட்டி வாங்குற நிலைமைக்கு போறதுக்கு தான் இந்த பரிகாரங்கள் வகுப்பு படிக்கும். அப்படின்னா, அது போக முடியுமானா போக முடியும். ஃபர்ஸ்ட் இத அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த இடத்துல சக்திய சேகரிக்கணும். எங்கெல்லாம் சக்தி விரயமாகுது, உடலால், மனதால் இப்ப எங்கெல்லாம் ஃப்ரீ பண்ண முடியும்? அன்வான்டடா இருக்கிறது எல்லாத்தையும் கழிச்சு விடணும். அன்வான்டடா இருக்கிறத கழிச்சு விடணும்னா, மறக்கணும், மன்னிக்கணும். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். நாளைக்கு இந்த உலகம் நம்மள மறந்துட்டு போகும்னு தெரிஞ்சுட்ட பிறகு, எவன பத்தி கவலைப்பட்டா என்ன? நம்ம சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருந்துட்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன? நீங்க ஒரு 1,00,000 கோடி 1,00,000 கோடி கூட கடன் இருக்கட்டும். 1,00,00,000 கூட கடன் இருக்கட்டும். இன்னைக்கு வேலைக்கு போறீங்களா? இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரூ. 10,000 சம்பளம் கிடைக்குதா? இன்னைக்கு வேலைக்கு போறீங்களா? ரூ. 1,00,000 சம்பளம் கிடைக்குதா? அந்த ரூ. 1,00,000 சம்பளத்த எவ்ரி மந்த் சம்பாதிக்கிறதுக்கு கன்டினியூஸா முயற்சி செய்யுங்க. அவ்வளவுதான். அதாவது அது ரூ. 10,000 சம்பளமா இருக்கலாம்.
ரூ. 50,000 சம்பளமா இருக்கலாம். ரூ. 1,00,000 சம்பளமா இருக்கலாம். ஆனா, அந்த வருமானம் என்கின்ற ஒரு வருது. இல்ல நீங்க வருமானம்ன்றது எக்ஸாம்பிள் சொல்றேன். எந்த விஷயத்துல இருக்கீங்களோ, அந்த விஷயத்த நிக்காம நடத்த பாருங்க. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா தன்னை தானே இன்கிரீஸ் பண்ணிக்கும். நம்ம என்ன செய்றோம், அத நிக்காம விடாம நிறுத்திர்றோம் எங்கேயாச்சும். தேங்கி தேங்கி போயிர்றோம். கால ஒடிச்சுக்கிறோம். அந்த முக்கோணம் அந்த சக்கரத்த சுத்த விடாம பண்றோம். சரியா? அப்ப திரிகோணமாகவோ, கேந்திரங்களாகவோ 3 புள்ளிகளோ, 4 புள்ளிகளோ வைத்து அந்த வட்டத்தை சுழல வைங்க. அது சுழலணும். அப்ப அந்த சைக்கிள் நிக்கக்கூடாது. எந்த காரணத்த கொண்டும் இன்கம் நிக்கக்கூடாது. எந்த காரணத்த கொண்டும் நம்மளோட அந்த ப்ராசஸ் நிக்காம எந்த நிலைமையில இருக்கிறோமோ, நம்ம வந்து இறங்கி வந்திருக்கலாம். நம்ம வந்து மாசம் ரூ. 1,00,00,000 சம்பாதிச்சிருக்கலாம். மாசம் ரூ. 10,00,000 சம்பாதிக்கலாம். மாசம் ரூ. 1,00,000 சம்பாதிச்சிருக்கலாம். இப்ப திருப்பி கீழ போறதுனால என்ன யூஸ்? இப்ப வந்து நம்ம மலை மேல ஏறிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அப்ப டமால்னு கீழ விழுந்துட்டோம்னா, டமால்னு ஒரு கம்பிய குத்தி நிக்கிறோம்ல. இப்ப ஏறுன உயரத்துல இருந்து பாதி இறங்கிட்டோம். ஆனா, இதுக்கு கீழ விழாம இருக்கணும்ல. அப்ப எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ, இனிமேல் கீழ போகாம பாத்துக்கிறது தான் பரிகாரத்தோட முக்கியமான விஷயம். அப்ப பேஸ சரி பண்ணிக்கிறது. இப்ப இருக்கிற இடத்துல இருந்து கீழ போகக்கூடாது. அவ்வளவுதான். அத சரி பண்ணிக்கிட்டா, அடுத்து படி ஏறணும். அது 1 படி கூட ஏறலாம், 2 படி மெதுவா ஏறிக்கலாம். கீழ போகாம இருக்கிறதுக்கு பாருங்க. அப்ப எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ, இந்த ஸ்டேட்ல இருந்து கீழ விழாம இருக்கிறத தக்க வைத்துக் கொள்ளுங்க. அத தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் மேல போறதுக்கான வழி இருக்கு. அப்ப இப்ப இப்ப எனக்கு ரூ. 1,00,000 வருமானம் வந்த இடத்துல மாசம் ரூ. 20,000 தான் வருமானம் வருதுன்னா, அந்த ரூ. 20,000 கம்மியா வராம பாத்துக்கோங்க. அப்புறம் அந்த ரூ. 20,000க்குள்ள வாழ பழகிக்கோங்க. அப்ப அன்னெசசரி செலவு விட்டுருங்க. அப்புறம் அது ரூ. 30,000 40,000 திருப்பி ஏறி போலாம். நீங்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்து விழுந்திருந்தாலும், விழுந்த இடத்திலிருந்து திருப்பி கீழ விழாம பாத்துக்கோங்க. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய முதல் பரிகாரம். அத தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ, எவ்வளோ எனர்ஜிய போடணுமோ போடுங்க. எவன் மேலயும், கடவுள் மேல கூட அதிகமான பாசத்த வைக்காதீங்க. இதுதான் கடவுள் சொல்றது. கடவுள் என் மேல ரொம்ப பாசம் வைங்கன்னுலாம் சொல்லல. நீங்க உண்மையிலேயே கடவுள் தன்மைய அடையணும்னா, சிவன் எப்படி சும்மாவே உட்கார்ந்து இருக்கிற மாரி இருக்கிறாரோ, அது மாரி எவன பத்தியும் கவலைப்படாம இருங்க. விஷ்ணு எப்படி எப்போதும் ஏகாந்த நிலைமையில இருக்கிறாரோ, அந்த மாரி எப்போதும் எவன பத்தியும், எத பத்தியும் கவலைப்படாம இருங்க. அதுதான் நீங்க கடவுள் தன்மையில இருக்கிறது. என்னால இருக்க முடியுது. நீங்களும் இருங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இருக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அது 3 மணி நேரமாகும், 4 மணி நேரமாகும், 5 மணி நேரம் ஆகும். அப்ப நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருமே கவலையா இருப்பாங்க. நம்மள சுத்தி மட்டும் ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அந்த ஒளிவட்டம் எதுக்கு தேவைன்னா, மத்தவங்கள காப்பாத்துறதுக்கு தேவை. நீங்க நல்லா இருந்தா தான் மத்தவங்கள காப்பாத்த முடியும். நீங்க நல்லா இல்லன்னா மத்தவங்கள காப்பாத்த முடியாது. இப்ப நீங்க நாளைக்கு நல்லது செய்யணும்னா கூட நீங்க நல்லா இருக்கணுமே! அப்ப நீங்க கவலையோட இருக்கும்போது நீங்க எப்படி மத்தவனுக்கு உதவி செய்ய முடியும்? நீங்க வருத்தத்தோட இருக்கும்போது எப்படி உதவி நீங்க பாரத்தோட இருக்கும்போது எப்படி செய்யும்? நீங்க பணக்காரனா இருந்தா தானே காசு குடுக்க முடியும். இப்ப நீங்க பணக்காரன் ஆக முயற்சி செய்யுங்க. நீங்க சந்தோஷமா இருக்க என்ன இருக்குதோ அத தாங்க குடுக்க முடியும். உங்ககிட்ட சந்தோஷம் இருந்துச்சுன்னா, சந்தோஷத்த குடுக்க முடியும். உங்ககிட்ட துக்கத்த இருந்துச்சுன்னா, துக்கத்த தானே குடுக்க முடியும். அப்ப நீங்க துக்கமாவே இருந்தீங்கன்னா, துக்கத்த தானே திருப்பி குடுப்பீங்க. அதுதானே திருப்பி வரும். அப்ப நீங்க எத குடுக்குறீங்களோ அதானே வரும். அப்ப நீங்க என்ன உள்ள வச்சிருக்கிறீங்க? நீங்க அமைதிய வச்சிருக்கிறீங்களா? சந்தோஷத்த வச்சிருக்கிறீங்களா? மகிழ்ச்சிய வச்சிருக்கிறீங்களா? அப்ப உங்க ட்ரெஷர்ல அமைதியும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும் இருந்துச்சுன்னா தான், அத எடுத்து நீங்க வெளிய குடுக்க முடியும். உங்க மனசுல அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, பயம் இல்லாம இருந்துச்சுன்னா, நல்லா இருப்பீங்க. நீங்க அந்த பயத்தோடயோ, இதோ அத தான் திருப்பி நீங்க குடுப்பீங்க. அப்ப உங்க மனசுல இருந்து பயத்த, உங்க மனசுல இருந்து கவலைய, வேதனைய, இரிட்டேட்டிங் பண்ற எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி குப்பையில போட்டுருங்க. பயப்படாம இருங்க. எந்த ஒரு பாசிட்டிவ் எமோஷனும் வேணாம், நெகட்டிவ் எமோஷனும் வேணாம். அப்புறம் தேவைப்பட்டா மகிழ்ச்சிய சேர்த்துக்கோங்க. அந்த மகிழ்ச்சி குடிக்கிறதுனாலயோ, ஒரு 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 உலக பிரமாணமான மகிழ்ச்சியாகவோ இல்லாம, அது ஒரு ஏகாந்த திளைப்புல அந்த மாரி ஒரு ரம்மியமான மகிழ்ச்சி. அது ஒரு குழந்தையின் மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு குழந்தையின் சிரிப்பு மாரி, ஒரு இறைத்தன்மையில இருக்கிற மாரி உங்கள நீங்க பொசிஷன் யுவர் செல்ஃப் ஹை. நீங்கள் இந்த வகுப்புல இருந்து முடிஞ்சு போறதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு சிவத்தன்மையிலயோ, நீங்க ஒரு விஷ்ணு தன்மையிலயோ எல்லா கவலையும் மறந்து இருந்தீங்கன்னா, தட் வுட் பி த கிரேட்டஸ்ட் சக்சஸ் ஃபார் மீ. சரியா? மத்த எல்லா பரிகாரங்களும் உங்களுக்கு தானாவே வந்துரும். சரியா? அதனால தயவு செஞ்சு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் யாரு மேலயும் பற்று வைக்காதீங்க. யாரு மேலயும் பொசெசிவ்னெஸ் வைக்காதீங்க. யார பத்தியும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு விடுங்க. இன்னைக்கு விட்டுருங்க. உங்க பிசினஸ் நல்லா நடக்கலன்னா கூட அத விட்டுருங்க. அதுவா நடக்கும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் விடுங்க. எதையோ ஒண்ணு புடிச்சிட்டு இருக்கீங்கல்ல. அந்த புடிச்சிட்டு இருக்கிறத ஃபர்ஸ்ட் விட்டுட்டு நின்னு பாருங்க. அது என்ன நடக்குது? அப்ப நீங்க புடிச்சிட்டு இருக்கிறத ஃபர்ஸ்ட் விடுங்க.
நீங்க புடிச்சிட்டு இருக்கிறத ஃபர்ஸ்ட் விடுங்க. மத்தவங்க புடிச்சிட்டு இருக்கிறது அவங்க விடுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எத புடிச்சிட்டு இருக்கீங்களோ, அத விட்டு பாருங்களேன். அது உங்கள விட்டு ரொம்ப தூரம் போகாது. ஜஸ்ட் விட்டு பாருங்க. அது அங்கேயே தான் நிக்கும். நீங்க தான் அத புடிச்சுக்கிட்டே நிக்கிற மாரி நிச்சுட்டு. அத தாண்டி அது போணும்னா அது போட்டும். லெட் இட் கோ. இருக்கணும்னா இருந்துட்டு போட்டும். அப்ப நீங்க கஷ்டப்பட்டு புடிச்சுக்கிட்டே அத நிக்கிறது எப்படி இருக்குது? நீங்க புடிக்காம அது நிக்கிறது எப்படி இருக்குது? நீங்க விட்டா தானே தெரியும். நீங்க விட்டாலும் உங்க சக்திய மீறி நீங்க அத விடாம புடிச்சுக்கிட்டே இல்லாம நீங்க விட்டாலும் அங்கேயே தான் நிக்குது. உங்கள விட்டு போலன்னா, அது சந்தோஷமா? நீங்க புடிச்சுக்கிட்டே இருந்தா சந்தோஷமா? அப்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா, அது போயிடுச்சுன்னா போட்டும். போன இடத்துல வெற்றிடம் வருது. அந்த இடத்துல இன்னொன்னு வந்து ஃபில் பண்ணும். நீங்க ஒண்ணு விட்டுட்டீங்க. அது போல. இங்கேயே இருக்குதுன்னா வெல் அண்ட் குட். அது உயிரா இருக்கலாம், பொருளா இருக்கலாம். அது போயிடுச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் வந்துருதுல்ல. அந்த இடத்த இன்னொன்னு வந்து ஃபில் பண்ணும் கட்டாயமா. அது வந்தோனே அது இருந்துட்டு போது. அது வாலண்டியரா வருது. வெற்றிடத்த ஃபில் பண்ண வரது, உங்கள தேடி வருது. அது போவாதுல்ல. இப்போ ஒண்ணு ஒண்ணு உங்கள விட்டு போணும்னு நெனைக்கிறது நீங்க கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு இருக்கிறீங்க. அத புடிச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டீங்கன்னா, அதுவே மனசு மாத்திக்கிட்டு, சரி இங்கேயே இருக்கலாம். அதுவே இருக்கும். அதுவே இருந்தா நல்லதா? அது போனா அந்த இடத்துல ஒண்ணு அதுவா தேடி வரும். அது வரது தேடி வந்தது தானா போகாது. அப்ப தானா போகாதுன்னா, அது அது கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? அப்ப ஒண்ணு இருக்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அத கஷ்டப்பட்டு புடிச்சு வச்சதுனால, நமக்கு எந்த பயனும் இல்லன்னா, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ? ஒரு விஷயத்தில் எனக்கு ஆதாயம் கிடைக்காத ஒரு விஷயத்தை புடித்து வைக்கிறதுனால என்ன லாபம்? அப்ப அந்த ஆதாயம் தராத கவலையை, ஆதாரம் தராத பயத்தை, ஆதாயம் தராத வேதனையை, துக்கத்தை புடிச்சு வச்சுட்டு இருக்காதீங்க. அதனால உங்களுக்கு ஆதாயம் கிடையாது. வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ? தூக்கி போடுங்க. ஆதாயம் தருகின்ற மகிழ்ச்சிய சேர்த்துக்கோங்க. சரியா? சோ எல்லாரையும் மன்னிங்க. இன்னைக்கு நீங்க உங்க உங்க மனசுல இருக்கிற யார் யாரையெல்லாம் மன்னிக்க முடியுமோ, அவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க. உங்க சார்பா நானும் மன்னிக்கிறதுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். யார் யாரெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் மறந்துருங்க. ஒரே நாள்ல நடக்காது. அத மறக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறந்தரலாம். அப்ப இன்னைக்கு நம்ம ப்ராசஸ் மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க. நீங்க யார் யாரெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களெல்லாம் மறந்துருங்க. யார் யாரெல்லாம் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க. எதை எதையெல்லாம் எனக்கு வேணாம், நான் விட்டு தான் பார்க்குறேன். அது நின்னா நிக்கட்டும். அது போனா போட்டும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் விட்டு பாருங்க. உங்க ஹோல்ட விடுங்க. அது போனா போட்டும். அது நின்னா நிக்கட்டும். போயிட்டா புதுசா ஒண்ணு வரும். வரலனாலும் ஒண்ணு இல்ல தூக்கிட்டு இருக்காம இருக்கிறது நல்லது தானே. ஒண்ணு விட்டுட்டோம்னா நல்லது தானே. சோ இன்றைய நாள் உங்கள் மனதில் இருக்கின்ற தேவையற்ற கவலைகளை, தேவையற்ற பாரங்களை, தேவையற்ற வருத்தங்களை, நான் தான் உலகத்த தாங்கி புடிச்சிட்டு இருக்கிறேன். நான் தான் உலகத்த இழுத்து புடிச்சிட்டு இருக்கிறேன். நான் தான் இந்த குடும்பத்த கட்டி காப்பாத்திட்டு இருக்கிறேன். நான் தான் இத தூக்கி நிறுத்துறேன். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு, நான் ஒண்ணும் இல்ல. நான் இல்லனாலும் இந்த உலகம் நாளைக்கு நல்லா நடக்கும்ன்றத நான் உணர்ந்துட்டேன். நான் இன்னையிலிருந்து கவலைப்படாம இருக்கிறேன். நான் இன்னையிலிருந்து வருத்தப்படாம இருக்கிறேன். நான் வந்து என் கையில இருக்கிற ஹோல்ட விட்டு பார்க்கிறேன். இருந்தா இருக்கட்டும், இல்லன்னா போட்டும். அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்கள் புத்தத்தன்மையில் போறதுக்கான ஒரு நாளாக இது இருக்கட்டும். இது 1/4. இன்றைய தேதி 1/4. 1 சூரியன், 4 ராகு. சூரியன் 1, 4 ராகு. 2த்தையும் கூட்டுனா என்னது? 5. 5 புதன். அந்த புதன் என்கின்ற அறிவை எடுத்து, தேவையற்ற அந்த கலக்கங்களிலிருந்து விடுபட்டு, ஒளியை நீங்கள் தூக்கிக் கொள்ளுங்கள். ஒளியின் மக்களாக இருங்கள். இருளை விட்டுவிடுங்கள். சரியா? நீங்கள் ஒளியின் மக்கள். நீங்க நோ மோர் இருளின் மக்கள். இருளையும், கவலையையும், துக்கத்தையும் விட்டுட்டு, ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. அதனால இது ரொம்ப நல்ல நாள். இந்த நாள்ல வந்து நீங்கள் ஒளியின் மக்களாக இருங்க. நீங்க வந்து மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் சிவத்தன்மை அடையவும், நீங்கள் விஷ்ணு தன்மை அடையவும், நீங்கள் புத்தத்தன்மையும் அடைவதாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான அழைப்பு நீங்கள் இறைத்தன்மையை அடைவதற்காக. இறைத்தன்மைனா என்னது? நான் சொன்னேன் சாவுறது. இறைத்தன்மைனா இறை மற்றவர்களுக்கு இரையாவதும் ஒண்ணுதான், இறைவனாகிறதும் ஒண்ணுதான். அப்ப நீங்க இன்னைக்கு இறைத்தன்மைனா என்னது? குடுக்குறது. சாக்ரிஃபைஸ் பண்றது. அப்போ உங்க கவலைய சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. உங்க துக்கத்த சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. நீங்க தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கிறீங்கன்ற அந்த எண்ணத்த சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. எல்லாமே உங்கள தேடி வரும். ஸோ இன்னையிலிருந்து நீங்க எதையும் சேஸ் பண்ணி போகாதீங்க. இன்னையிலிருந்து
பதவியோ, பணமோ, புகழோ, வேலையோ, அந்தஸ்தோ, கௌரவமோ, வீடோ, வாகனமோ உங்களை தேடி வர ஆரம்பிக்கட்டும். உங்கள தேடி வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தையும் இறைவன் தருகிறார் என்ற வாழ்த்துதலோடு இந்த வகுப்பை இன்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ எல்லாரும் நம்பிக்கையோட உங்க கவலைகள் எல்லாம் இன்னைக்கு விட்டுருங்க. ஒரு மயான அமைதி இருக்குது. விட்டுருவீங்களா? முயற்சி செய்வீங்களா? நம்ம தான் செய்வோம் சார். உலகத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம்னு நினைக்காதீங்க. எந்த கவலையில இருந்தாலும் அதை விட்டுருங்க. விட்டு தான் பாருங்களேன். கவலைப்படாம இருந்து தான் பாருங்களேன். அந்த பிரச்சனை சரியாகுதுன்னு பாருங்களேன். சரியா? ஓகே ஸோ சார். நாளைக்கு கண்டிப்பாங்க சார். முயற்சி பண்ணுவோங்க சார். கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்ல உலகத்துல. சரியா? என்னைக்குமே ஏதோ ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் போக தான் போகுது. அது இன்னைக்கே நீங்க விட்டு பாருங்களேன். அது போகுதா நிக்குதான்ட்டு. இருக்கணும்னா இருக்க போகுது. போனா போகுது. அது நம்ம நம்ம கையில இல்லாதப்ப நம்ம ஏன் அது இருக்கணும்னு நினைச்சிட்டு கவலைப்படணும்? போகணும்னு நினைச்சிட்டு கவலைப்படணும். நம்மோடு இருப்பது நமக்கானது நம்மோடு இருக்கும். நம்மோடு இருக்கக்கூடாதுன்னு போறது நம்மள விட்டு போகும். இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பில்ல. வெறித்தனமா இருக்கிறது தான் தப்பு. இருந்தா நல்லது. இல்லன்னா ரொம்ப நல்லதுன்ற மனநிலைமைக்கு வாங்க. சரியா? ஸோ நாளைக்கு நம்ம சில சக்கரங்கள்லாம் படிக்கலாம். நாளைக்கு சில வேற பரிகாரங்கள்லாம் படிக்கலாம். முத்திரைகள பத்தி படிக்கலாம். ஆறாவ பத்தி படிக்கலாம். ஸோ எப்படி நம்ம சோல கிளென்சிங் பண்றது? நம்ம மனச எப்படி கிளென்சிங் பண்றது? நம்ம சூழ்நிலைய நமக்கு எப்படி சாதகமாக்கிக் கொள்வது? ஹவ் டூ அட்ராக்ட் மத்த விஷயத்த நம்ம எப்படி ஈர்க்கிறது? அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு நெகட்டிவ் பிளானட்டையும் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது எப்படின்றதெல்லாம் நம்ம வர நாட்கள்ல பார்க்கலாம். எந்த பாதகம் செய்கின்ற விஷயத்தையும் நண்பனாக மாற்றிக்கொள்வது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதோட முதல் படி மறக்கிறது, மன்னிக்கிறது. சரியா? கவலைப்படாம இருக்கிறது. நீங்க மறந்துட்டு, மன்னிச்சுட்டு, கவலைப்படாம இருங்க. அந்த இடத்த ஃப்ரீ பண்ணி வைங்க. அந்த இடத்துல ஒளி வந்து உட்கார்றதுக்கு இடம் கொடுங்க. இருளை அகற்றி ஒளியை கொண்டு வந்து உள்ள வைக்கிறதுக்கு இடம் கொடுங்க. ஒளி ஃபில் ஆயிடுச்சுன்னா தானாகவே எல்லாமே நடக்கும். சரியா? நாளை சந்திப்போம்.